ஹே அன்னியா கார்மி எல்லாரும் எப்படிடா இருக்கீங்க? ஸோ நம்ம இன்னைக்கு வந்து ஜிமினுக்கு ஒரு ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். காலேஜ் ஸ்டூடெண்ட் மேரிட் ரகட் சியோ கேர்ள். இந்த ஒன் ஷாட்டை சொல்ல போனால் ஒரு ஏஜ் கேப் ஒரு ஒன் ஷாட் தான்டா. அண்டு வயனோட ஏஜ் வந்து 27, ஜிமினோட ஏஜ் வந்து 22. சரியாடா, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். ஸோ உங்களுக்கே பிடிக்கும், ஓகேவாடா? இதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கடா. அந்த சேனலை ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். பேக்ரவுண்ட் நாய்ஸ்னால் இக்னோர் பண்ணுங்கள், ஓகேவா? ஸோ வாட்ஸ்அப் சேனல் லிங்க், டெலிகிராம் லிங்க், இன்ஸ்டாகிராம் லிங்க் கீழே 3 டிஸ்கிரிப்ஷன் யாருக்காச்சும் ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ண தோணுச்சுன்னா போய் ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் கண்டிப்பாக வாட்ஸ்அப் சேனல் ஃபாலோ பண்ணிக்கோ, ஓகேவாடா? அண்ட் என் மேலே கோவத்தில் இருப்பீங்க நல்லாவே தெரியும். ஏன்னா நான் எப்பாச்சும் ஒரு டைம் வந்து நல்லா போடுறேன், எப்போ போட மாட்டேங்கிறேன். டைம் கிடைக்க மாட்டேங்குதா, அதுதான் ப்ராப்ளம். ஏன்னா ஒர்க் இருக்குது. நான் டைம் கிடைக்க கொஞ்சம் கொஞ்சம் நேரத்தில் ரெக்கார்ட் பண்ணிக்க கூட எனக்கு எப்படி சொல்கிறது, அந்த இது வைப் இல்லாமல் போயிடுது. ஸோ ஒரு குறிப்பிட்ட டைம் இருந்தால் மட்டும் நான் ஒரு 1 ஹவர் 2 ஹவர்ஸ் நான் ஃப்ரீயாக இருந்தேன்னா நான் உட்காந்து ரெக்கார்ட் பண்ணிடுவேன். ஆனால் அந்த டைமில் கூட வீட்டில் ஆளுங்க இருப்பாங்க. ஸோ என்னால் எப்படி, நீங்கள் நிறைய பேர் ரொமான்டிக்காக வேணும்லாம் கேட்குறீங்க. ஸோ நான் எப்போவுமே எல்லாத்துலேயும் ரொமான்ஸ் அந்த மாதிரி கொடுத்துருந்தீங்கன்னா வைப் நல்லா இருக்காதுல்ல. லவ் ரியாலிட்டியை ஃபேஸ் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஜேர்னலில் கொடுத்தா தான் நல்லாயிருக்கும். நீங்க எப்போ பார்த்தாலும் ஹாட்ஸ்டாரே கேட்டு இருக்கீங்க. என்னாலாம் அது இருக்கும். ஆனா அதில லவ்வும் இருக்கும், எல்லாமே இருக்கும். ஸோ அந்த மாரி தான் நான் ஒன் ஷாட் குடுப்பேன். அண்ட் எஃப்எஃப்பும் இருக்கும். இன்னொரு விஷயம் கன்வே பண்ணிக்கிறேன். எஃப்எஃப்க்கு வந்து அந்த அளவுக்கு சப்போர்ட்டே இல்ல. அதனால தான் இருக்கிற எஃப்எஃப் நான் முடிச்சுட்டு எஃப்எஃப்பே போடாம இருக்கணும்னு ஒரு பிளான்ல இருக்கேன். நெறைய பேர் கேட்குறீங்க. பட் எனக்கு எஃப்எஃப்ல சப்போர்ட் இல்ல. அதான் எனக்கே ஒரு மாரி டிசப்பாயின்ட்மெண்ட்டா இருக்கு. ஆல்ரெடி முன்னாடி நான் போட்ட எஃப்எஃப்க்குலாம் நிறைய சப்போர்ட் கிடைச்சுச்சு. பட் இப்போ கொஞ்சம் கூட கிடையாது, தெரியுமா? ஸோ எனக்கே ஒரு மாரி இருக்கு. நான் வீமென் குக் எஃப் இன்னைக்கு வந்து ரெக்கார்ட் பண்ணி முடிச்சிருவேன்னு நினைக்கிறேன். ஏன்னா கொஞ்சம் பார்ட் தான் இருக்கு. ஸோ அத நான் முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் இருக்கிற எஃப்எஃப் ஒரு பார்ட் போட்டிருக்கேன் பாருங்க. அதையும் நான் முடிக்கணும். அதுக்கப்புறம் ஒன் ஷாட்டே பார்த்துக்கலாம். ஏன்னா இனி எஃப்எஃப்லாம் வேண்டாம். ஸோ கமெண்ட் மஸ்ட்டுடா. ஸோ உங்கள் கமெண்ட்ஸை வந்து போட்டு போயிருங்க. அப்போ தான் எனக்கும் கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும், ஓகேவாடா? ஒவ்வொரு டைமும் சொல்லிட்டே இருக்கேன். லைக்கும் போட்டு அப்படியே கமெண்ட்ஸையும் போட்டுருங்க, ஓகேவாடா? சரிடா, எந்த ஒரு இன்ட்ரோமே வேண்டாம். ஸ்டோரியில் போக போக நீங்கள் பிக்கப் பண்ணிக்கோ. ஸ்ட்ரைட்டாக இப்போ ஒன் ஷாட்டுக்குள்ளே போயிடலாம். இப்போ நீங்க தான் உங்க ஐஸ ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. உங்களுக்கே பாடியெல்லாம் பெயினா இருக்கு. ஸோ சுத்தியும் முத்தியும் பார்க்குறீங்க. அது என்ன இடம்னு ஸ்டார்ட்டிங்கில உங்களுக்கு புரியல. பட் நல்லா தெரியுது நீங்க ஒரு பெட்ல நல்லா படுத்து ஜம்முன்னு இருக்கீங்கன்னு. ஸோ அங்க விண்டோ இருக்கு. அத நல்லா பார்க்குறீங்க. அத ஓப்பன் பண்ணிட்டு. ஸோ பார்த்தா ஃபுல்லா பில்டிங்காவே இருக்கு. அப்போ நான் எங்க இருக்கேன்? ஓ மை காட்! நைட் இங்கேயே தூங்கிட்டேனா? ரெஸ்டாரண்ட்ல பார்ட்டி வச்சிருந்தாங்க. ஐயோ! அப்டின்ட்டு நீங்களும் சுத்தி முத்தியும் பார்த்துட்டு, ஓகே ஃபைன். நம்ம இந்த ரெஸ்டாரண்ட்ல ஸ்டே பண்ணியிருக்கோம். ஆனா நம்ம எப்படி இங்க வந்தோம்? ஆ! கடுப்பா இருக்கே! ச்சீ! அப்டின்ட்டு நீங்க வந்து பார்க்குறீங்க. உங்க பாடியில எந்த ட்ரெஸ்ஸுமே இல்ல. நீங்க பிளாக் கலர் பெட்ஷீட்ல அப்படியே கவர் பண்ண மாரி இருக்கீங்க. உங்க செஸ்ட் வரைக்கும். வாட்? என் பாடியில ட்ரெஸ் யாரு கலட்டுனா? ஐயோ! என் பாடியெல்லாம் எதுக்கு இப்டி ஒரு பெயினா இருக்கு? ஓ மை காட்! ஆ! எதுவுமே ஞாபகம் வரலையே! என்னடி பண்ணி தொலைச்ச? நீ வேற எப்படி இங்க வந்த? அப்டின்ட்டு நீங்க பக்கத்துல பார்க்குறீங்க. ஒரு பெர்சன் அப்படியே ஹிப் வரக்காட்டி தான் கவர் பண்ணியிருக்காங்க. வாட்? நான் 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 எப்படிங்க? அதுவும் இந்த பையன் கூட? அப்டின்ட்டு நீங்க பார்க்குறீங்க. இவன பார்த்தா நம்ம ஆஃபீஸ்ல வேலை செய்ற மாரி இல்லையே! இல்ல. அப்டின்ட்டு நல்லா பார்க்குறீங்க. அவன் பெட்ஷீட்ட ஓப்பன் பண்ணிட்டு, அவன் பாடியே ட்ரெஸ் இல்ல. அப்போ ஓப்பன் பண்ணி பெட்ல உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டீங்க. எப்படின்னா அவங்க பெட்ல வந்து ப்ளீட் ஆகிருக்கும். ஓ மை காட்! நான் நான் இவன் கூட ஸ்டே பண்ணியிருக்கேனா? ஐயோ! என் வெர்ஜினிட்டி அதுவும் இவன் கூட. இவன் யாருன்னே தெரியல. நான் இந்த இடத்த விட்டு முதல்ல கிளம்பணும். அப்டின்ட்டு நீங்க ஒரு ட்ரெஸ்லாம் டக்கு டக்குன்னு போட்டுட்டு, அப்படியே உங்க ஃபோன்ல ஃபாஸ்ட்டா அந்த பையன பிக் எடுத்துட்டு, அப்படியே அந்த இடத்த விட்டு நீங்க போயிடுறீங்க. ஆனா ரொம்ப கஷ்டப்பட்டு நடந்து போறீங்க. ஏன்னா அவ்வளோ பெயினா இருக்கு பாடியெல்லாம். ஸோ ஃபுல்லா நீங்க மாஸ்க்லாம் கவர் பண்ணிட்டு, அப்படியே ஸ்ட்ரெயிட்டா காருக்கிட்ட தான் போறீங்க. அப்பதான் ஒண்ணு ஃப்ளாஷ் ஆகுது. நைட் டைம்ல நீங்க ஒரு பெர்சன்ட்ட போயிட்டு அப்படியே மோதிருப்பீங்க. பட் உங்க காரு பக்கத்துல அவர் நின்னுட்டு இருப்பாரு. அப்படியே செல்ஃபி எடுத்துட்டு. ஸோ ஆ! எப்படி? நான் எப்படி? ஐயோ! எப்படி முதல்ல இங்கேருந்து நான் வந்தேன்? என் பாடி கார்ட்லாம் எங்க? காணோமே! அப்படியே சுத்தி முத்தியும் பார்க்குறீங்க. பட் யாருமே இல்ல. ஸோ இப்போ நீங்க அப்படியே யோசிச்சுட்டு, அப்படியே கார்லயே உட்காந்துருக்கீங்க. அந்த ஸ்டியரிங்க புடிச்சிட்டு. இப்போ நான் யோசிக்கணும். எப்படி? அப்படின்ட்டு கண்ண மூடி யோசிக்கிறீங்க.
உங்களுக்கு வந்து இப்போ தான் ஞாபகம் வருது. ஸோ நீங்கள் நைட்டில் வந்து பார்ட்டியில் வந்து உட்காந்துட்டு இருப்பீங்க. ஐ மீன் அது வரைக்கும் தான். உட்காந்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் நல்லா குடி மொடா குடி. அப்போ அதில் ஒரு பொண்ணு, "ஷா, என்ன ஷா, உனக்கு 27 வயசாச்சு. இது வரைக்கும் நீ ஒருத்தன் கூட டேட் பண்ணவே இல்ல. உனக்கு மேரேஜ்ன்னு நடக்குமா நடக்காதா? பாத்தியா, நான் இது வரைக்கும் 4வது பாய் ஃப்ரெண்ட். கடைசியில் இவனை தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன். ஆனால் உன் லைஃப்பில் நீ இப்படியே இருந்துருவியா? எதையுமே என்ஜாய் பண்ணாம? நீ கொஞ்சம் உன் வாயை மூட்றியா? எனக்கு ஒரு டவுட்டு, நீ சொல்லு ஷா. என்னம்மியா? இங்கே பாரேன், நீ சீக்கிரம் ஒரு பையனை டேட் பண்ணு, கல்யாணம் பண்ணிக்கோ, லைஃப்பில் செட்டில் ஆகு. எப்பவும் ஒரே இடத்துல நிற்காத. இப்போ நீ என்ன சொல்ல வர? எனக்கு எதுவும் புரியல. அது உனக்கு சொன்னால் புரியாதுடி. அந்த இருக்குல்ல, ஸோ மேட்டர் சீன் அதுலேலாம் அந்த என்ஜாய்மெண்ட்லாம் உனக்கு தெரியல. அதனால தான் நீ இப்படி தத்தியாக இருக்க. இப்போ என்ன, என்னால் எதுவும் பண்ண முடியாதுன்னு நினச்சிட்டு இருக்கியா? ஹே, ரூடாக பேசாதடி, நார்மலாக பொண்ணு மாதிரி இருடி. சொல்லுவாங்கள்ல, பொண்ணுங்கள்லாம் ஷை டைப், யாருக்கிட்டேயும் பார்த்து பேச தயங்குவாங்க. அது நீ. நான் அப்படி கிடையாது. என்னால் அப்படி தான் இருக்க முடியும். யாருக்கிட்டேயும் அந்த மாதிரிலாம் பேச முடியாது, ஷை டைப்பாக. எல்லாத்துக்குமே அதெல்லாம் செட் ஆகாது. ஃபேஸ் டு ஃபேஸ் கண்ணை பார்த்து பேசணும், அவ்வளோதான். எனக்கு என் கோல் தான் முக்கியம். அதுக்கப்புறம் என் லைஃப்பில் மேரேஜ்னு ஒன்று கிடையவே கிடையாது. நான் ரிலேஷன்ஷிப்பில் போகவும் மாட்டேன். கருமம் பிடிச்சவளே, இந்தாடி இந்த ட்ரிங்க்ஸை குடி. இந்த பார்ட்டியில் எவனாச்சும் ஒருத்தன் இருப்பான், அவனை பார்த்து கரெக்ட் பண்ணு. எனக்கு ஜஸ்ட் ஒன் நைட் ஸ்டாண்ட் பண்ணிக்கோ. ஏய், அப்படின்ட்டு நீங்கள் மியாவை கழுத்தை பிடிக்கிறீங்க. ஏய், உன்னால் முடியாதுடி. நீ அதான். சரிடி, கருமம் பிடிச்சவளே, நான் ஜஸ்ட்டு யாராச்சும் என்னை பார்த்து விழுவாங்க, ஆனால் அவன் கூடலாம் போக மாட்டேன். ஆனால் கண்டிப்பாக விழுவாங்க அப்படின்ட்டு நீங்களும் கலாய்க்கிறேன்னு சொல்லி கடுப்பில் நல்லா ட்ரிங்க் பண்ணியிருப்பீங்க. அப்போ தான் உங்களுக்கு தைரியம் வரணும். ஏன்னா நீங்கள் வந்து யாருக்கிட்டையும் ஃபீல் பண்ண மாட்டீங்க. யாராச்சும் ட்ரூவாக லவ் பண்ணுறாங்களா அந்த மாதிரிலாம். யாருக்கும் டேட்டும் பண்ணியிருக்க மாட்டீங்க. ஸோ நல்லா குடிச்சிட்டு அப்படியே தான் அந்த பப் ஐ மீன் ரெஸ்டாரண்ட்க்கு எல்லாமே இருக்கும். ஸோ அந்த வந்து நீங்கள் உட்காந்துட்டு இருக்கீங்க. ஸோ அப்படியே பார்க்குறீங்க நிறைய பசங்க பொண்ணுங்க அப்படி இப்படின்னு டான்ஸ் பண்ணிட்டு செம்ம ஹாட்டாக இருக்காங்க. அவங்க பண்ணுற செல்மி சொசைட்டியெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கே ஒரு மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் அப்படியே போயிட்டு அங்கே டான்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஒரு மாதிரி வெறுப்பாக இருக்குது. சிங்கிளாக டான்ஸ் பண்ண ரொம்ப கடுப்பாக இருக்குது. அப்போ தான் புரியுது எதுக்கு மியா அப்படி சொன்னா அப்படின்ட்டு. ஏன்னா எல்லாருமே ஒரு மாதிரி அப் பண்ணிட்டு டான்ஸ் பண்ணிட்டு ஒரு மாதிரி பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த டான்ஸிங்கில் ரொம்பவே க்ளோஸாக இருப்பாங்க. பட் நீங்கள் தனியாக நின்றுட்டு ஆடுற மாதிரி இருக்கும். அந்த வெறுப்பில் இவங்க ஹேண்ட்பேக் எடுத்துகிட்டு அவங்க குடிக்கிறதுக்கு பில்லாம் பே பண்ணிவிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிருப்பீங்க. இப்போ நீங்கள் நடந்துகிட்டே போகும்போது அப்படியே உங்கள் கார்கிட்ட தான் நின்றுருப்பீங்க. சரி, இப்போ நீங்கள் தான் அப்படியே காரை ஓப்பன் பண்ணலான்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்படுறீங்க. இந்த குடியில் நான் காரை ஓப்பன் பண்ணி தான் ஆகணுமா? ஐயையோ, ஏன் என் தொண்டை ஒரு மாதிரி. சரி, ஓகே ஃபைன் அப்படின்ட்டு நீங்களும் என்ன பண்ணுறீங்கன்னா அப்படியே தடுமாறிட்டு அப்படியே ஒரு பர்சன் மேலே மோதிட்டு, ஹே ஹேண்ட்ஸம் அப்படின்ட்டு அவன் மேலே தொப்புன்னு மயங்கினதான். அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன நடந்ததுன்னு எதுவுமே ஞாபகம் இல்லை. ஐயோ, என்ன பண்ணி வச்சுருக்கேன் அதுவும். ஆனால் கடைசி அந்த ஃபேஸ் நிறையா தெரியுது அப்படின்ட்டு நீங்கள் டக்குன்னு ஒருத்தரை கால் பண்ணிட்டு நீங்கள் பிக் எடுத்துருப்பீங்கள்ல, அந்த ரூமில் அந்த பையன் அந்த பிக் எடுத்துகிட்டு அப்படியே தான் ஒருத்தனுக்கு வந்து அனுப்பிட்டு, இங்கே பாருங்கள், இன்னும் ஹாஃப்னவருக்குள்ள இந்த பர்சன் நான் பிக் அனுப்பியிருக்கேன்ல ஃபுல் பயோடேட்டா எனக்கு வேணும், புரியுதா? எனக்கு சென்ட் பண்ணிடுங்க. ஓகே மேம், நாங்கள் சென்ட் பண்ணிடுறோம் அப்படின்ட்டு அவங்களும் காலை கட் பண்ணிடுறாங்க. ஸோ நீங்கள் இப்போ கார் எடுத்துகிட்டு அப்படியே ட்ரைவ் பண்ணிட்டு வீட்டுக்கு போகிறீங்க. ஸோ வீட்டுக்கு போகும்போது மேட்ஸ்லாம் அப்படியே இருக்காங்க. அவங்கள்ட்டாம் பார்த்துட்டு, எனக்கு இன்றைக்கி எதுவுமே வேண்டாம், நீங்கள் உங்கள் வேலையெல்லாம் பாருங்கள் அப்படின்ட்டு நீங்கள் ஸ்ட்ரைட்டாக அப்படியே உங்கள் பெட்ரூமுக்கு போயிட்டு உங்கள் ஹேண்ட்பேக்லாம் தூக்கி கடாசுறீங்க. ஸோ உங்கள் ஹீல்ஸ்லாம் அப்படியே தூக்கி தூக்கி எறிஞ்சிட்டு இப்போ போயிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெஸ்ட் ரூம் போயிட்டு எல்லாமே உங்கள் ஒர்க்லாம் முடிச்சுட்டு அப்படியே மிரர் முன்னாடி பார்க்குறீங்க. உங்கள் பாடியில் ஹிக்கி மார்க். ஸோ உங்கள் செஸ்ட்டு, ஹிப்பு, உங்கள் தைஸு, உங்கள் நெக்லாம் அங்கங்கே ஹிக்கி. அப்போ தான் உங்களுக்கு புரியுது வரும்போது மெயிட்டே அந்த மாதிரி ஒரு மாதிரி உங்களே குறுக்குறுன்னு பார்த்தாங்கன்னு. ஸோ இதெல்லாம் தொட்டு தொட்டு பார்க்கும்போது நைட்டு அந்த பையன் உங்களை வந்து பைட் பண்ணது, உங்கள் செஸ்ட்டை பிடிச்சி ப்ரெஸ் பண்ணி ஒரு மாதிரி பண்ணது எல்லாமே ஃப்ளாஷ் ஆகுது. பட் யாருன்னு தெரியல. இன்னும் நீங்களும் ட்ரங்க்கா, நீங்களும் கோஆப்ரேட் பண்ணியிருப்பீங்க. ஐயோ, குடியில் என்ன பண்ணி வச்சுருக்கேன், என் வாழ்க்கையே போச்சே. சி, அந்த மாதிரி இல்லை. இந்த பையனை பேசி
ஏதாச்சும் வீடியோ கீடியோ எடுத்து வச்சிருந்தேன்னா உன் லைஃபே காலி. அவள் என்ன மாதிரி கேரக்டர் கூட எனக்கு தெரியலையே. பார்த்துக்கலாம் இன்னைக்கு ஆஃபீஸ் போயிட்டு என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு அப்படின்ட்டு நீங்களும் அப்படியே ரெடி ஆகிட்டு இப்போ உங்கள் ஆஃபீஸ்க்கு தான் போகிறீங்க, உங்கள் ஒர்க் ப்ளேஸுக்கு. ஸோ இந்த சைடு ஜிமின் தான் அப்படியே அவன் காலேஜில், ஐ மீன் அவன் காலேஜ் ஹாஸ்டலில் அப்படியே வந்து நல்லா படுத்துட்டு இருக்கான். அப்போ டேங் வந்துட்டு, மாமே நாடா நைட்டு ஃபுல்லாக ஆளையே காணும், இங்கே போய் தொலைஞ்சேன் அப்படின்ட்டு ஜிம்மிக்கிட்ட பேசிட்டே வரான். பட் ஜிம்மி நல்லா குப்புற படுத்துட்டு ஏதோ யோசிச்சுட்டு இருக்கான். ஸோ பட்டிலே ஒரு அடி அடிச்சுட்டு, டேய் நான் தான் பேசிகிட்டு இருக்கேன்ல, அப்போ என்ன மைத்துக்கு எதை பார்த்து யோசிச்சுட்டு இருக்க? டேய் அதெல்லாம் கிடையாது மச்சான், நான் ஜாலியாக இருக்கேன், அதை விடு, என்னடா நடந்துச்சு அப்படின்ட்டு டேன் கேட்குறான். அதெல்லாம் உனக்கு சொன்னால் புரியாது, உனக்கு தான் ஆள் இருக்குல்ல, அவகிட்ட போய் கேட்டுக்கோடா. டேய் கரும்பு முடித்தவனே, எனக்கு சரியாக சொன்னால் தானே புரியும், ஏன்டா? ஆனால் நைட்லாம் உன்னை எங்கெல்லாம் தேர்ந்தேன், எவ்வளோ கால் பண்ணேன், நான் வேற பயந்துட்டேன். நான் என்ன சின்ன குழந்தையா பயப்படுறதுக்கு? அதெல்லாம் இல்லைடா, நான் ஹாப்பியாக இருக்கேன். டேய் என்னடா உனக்குல என்னடா ஏதாச்சும் பூச்சி கீச்சி கடிச்சிருச்சா என்ன? அதெல்லாம் இல்லை மேமு, அது ஒரு ஃபிகர் கடிச்சிருச்சு. என்னது ஃபிகரா? அதெல்லாம் உனக்கு புரியாதுடா சொன்னா, இதெல்லாம் ஒரு ஃபீலு, அதெல்லாம் ஜாலியாக இருக்கும். டேய் எனக்கு இதெல்லாம் தெரியும், தெரியாதுலாம் நினைக்காத, நீ சொல்லு அப்படின்ட்டு டேங் கேட்கவும் ஜிமின் அப்படியே ஏதோ ஒன்று சொல்கிறான். டேங் வந்து வைட் ஐஸில், டே மாமு என்னடா சொல்கிற? இது தெரியல மச்சான், மார்னிங் பார்த்தனா பக்கத்தில் இல்லை, ஒரு மாதிரி டிசப்பாயின்மெண்ட் ஆயிடுச்சு மச்சான். அப்போ என்ன போச்சா? எல்லாம் விட்றா பார்த்துக்கலாம். சரி இப்போ நீ எதுக்கு வந்த? டேய் நாயே, நீ தான் வந்து ஒர்க்குக்கு போகணும். இந்த வருஷம் நம்மளுக்கு இன்ஜினியரிங் முடியுது, புரியுதா? கிராஜுவேட் ஆகிடுவோம். ஸோ முன்னாடியே நம்ம எங்கேயாச்சும் ஒர்க்குக்கு ஜாயின் பண்ணால் தான் நம்மளுக்கு பர்மனெண்ட்டாக அங்கேயே ஒர்க் பண்ணணும். காலேஜில் இருக்கும்போதே பார்ட் டைமாக ஜாயின் பண்ணிட்டோன்னு வையேன், நம்ம ஸ்கோரை பார்த்து அவங்களே பர்மனெண்ட்டாக கிடைச்சிரும். இன்ஜினியரிங்லாம் ஈஸியாக வேலை கிடைக்காது, புரியுதா? சரிடா சரி, நான் ரெடி ஆகிட்டு வர்றேன் அப்படின்ட்டு ஜிமினும் அப்படியே ஃப்ரெஷ்ஷப் பார்க்க போயிருப்பான். அவனுக்குன்னா ஷை, அப்படியே வந்து அவன் ரெடி ஆகிட்டு வந்துட்டு பார்த்தா தயங்கு ஆல்ரெடியே உட்காந்துட்டு இருப்பான். டேய் தயங்கு, என்னடா ரெடி ஆகிட்டியா என்ன? ஆமாண்டா மயிறு, நீ வேற, நீ ஃப்ரெஷ்ஷப் பார்க்க போனால் 1 hour ஆகும், அதான் முன்னாடியே நான் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டேன், உனக்காக நான் வெயிட் பண்ணியிருந்து. செட் ஆகாதுவா கிளம்பலாம் அப்படின்ட்டு 2 பேருமே பைக்கில் போகிறாங்க. இப்போ ஜிமின் தான், டேய் அந்த ஃபிகரை கண்டுபிடிக்கணும்டா, அவள் என்ன பண்ணுறா எதுவுமே தெரியல, எனக்கே ஒரு மாதிரி இருக்குது, அவளை பார்க்கணும் போல இருக்குடா. டேய் நீ வேற, நீ முன்னாலே எழுந்திருந்து அந்த பொண்ணை பார்த்துருந்தா நீ எல்லாமே சரியாக இருக்கும். இப்போ என்னடா? அதெல்லாம் தெரியாதுடா, அதை பொண்ணை நான் கரெக்ட் பண்ணும், அதான் எல்லாம் பண்ணிட்டியே. டேய் இல்லைடா, அது நைட்டு எல்லாமே சரியாக இருந்துச்சு, பட் அவள் ட்ரங்கனில் இருந்தா. ஸோ அவள் வந்து தெளிவாக இருக்கும்போது எல்லாமே கேட்கணும். டேய் பார்த்துக்கலாம்டா, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ஸ்லாம் இருக்காங்க, அவங்ககிட்ட தான் பேசி மஜாவாக செஞ்சிடலாம், உன் கல்யாணத்தை மாதம் முடிச்சிடலாம். சரிடா உன்னை நம்பி தான் இருக்கேன், கூட இருந்து குழி பறிச்சிட என்ன? சரி அதெல்லாம் பண்ண மாட்டேன், சரி வா போகலாம், நீ இன்டர்வியூக்கு ப்ரிப்பேராக இருக்கல்ல? அதெல்லாம் இருக்கேன்டா, வாடா சமாளிச்சிக்கலாம் அப்படின்ட்டு 2 பேருமே போகிறாங்க. ஸோ கம்பெனிக்குள்ளே என்ட்ரானா, இவ்வளோ பெரிய கம்பெனி, இந்த கம்பெனியில் நம்மளுக்கு வேலை கிடைக்குமா கிடைக்காது, அதெல்லாம் பார்த்துக்கலாம்டா. டேய் மாமே இங்கே பாரு, நம்ம ஒருத்தருக்கு வேலை கிடைச்சா கூட இந்த கம்பெனி போக வேணாம், நம்ம 2 பேருக்கும் வேலை கிடைச்சா மட்டும் தான் போகணும், புரியுதா? சரிடா தேங்கு, நீ இல்லாமல் நான் எங்கடா தனியாக போக போகிறேன், எங்கே போனாலும் கூடயே கூப்பிட்டு போவேன்டா. சரி வாடா போகலாம் அப்படின்ட்டு 2 பேருமே உள்ளே போகிறாங்க. ஸோ இன்டர்வியூலாம் அட்டன் பண்ணுறான் தான், தேங்க் போயிட்டு வந்துடுறான். டேய் பார்த்து பண்ணுறா, எனக்கு எப்படியும் வேலை கிடச்சிடுங்க, பட் உனக்கு கிடைக்கணும், அப்போ தான் நம்ம 2 பேரும் இங்கே போகலாம், சேலரியும் அதிகம்டா. சரி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு ஜிமின் உள்ளே என்ட்ராகிறான். ஸோ உள்ளே பார்த்தோன்னே அவனுக்குலாம் ஷாக்கு, ஐயோ நம்ம பொண்டாட்டி அப்படின்ட்டு வந்து ஜிமின் பார்க்குறான். அங்கே இருக்கிறது நீங்கள் தான் மின்ஷா அப்படின்னு சொல்லிட்டு போர்டு இருக்குது, இந்த கம்பெனியோட சிஇஓ அப்படின்ட்டு. ஸோ உங்களை பார்த்துட்டு அப்படியே லைட்டாக ஸ்மைல் பண்ணுறான்.
ஸோ நீங்கள் ஜிமினை பார்த்தோன்னே அப்படியே ஷாக்டு. அப்போ தான் உங்கள் ஃபோனில் ஜிமினோட பயோடேட்டா ஃபுல்லாக வருது. ஸோ அந்த ஃபோமையும் பார்க்குறீங்க. ஸோ ஜிம்மி ஒரு ஃபைல் கொடுக்குறான். ஸோ அந்த ஃபைலையும் வாங்கிட்டு அப்படியே சிட் பண்ண வைக்கிறீங்க. ஸோ இப்போ ஃபைலையும் ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. சேம் டீட்டெயில்ஸ். ஸோ காலேஜ் ஸ்டூடெண்ட், ஏஜ் 22 அண்ட் வந்து இன்ஜினியரிங். ஸோ அதெல்லாம் பார்த்தோன்னே உங்களுக்கு அப்படியே ஐஸ் வைட் ஆகுது. பட் அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிட்டு ஜிம்மினை விட்டு ஸ்மைல் பண்ணிட்டு அப்படியே வந்து இன்டர்வியூ எடுக்கிறீங்க. ஸோ ஜிமினும் எல்லாத்துக்குமே ப்ரொஃபஷ்னலாக ஆன்சர் பண்ணுறான். ஸோ லெட்ஸ் கோ. ஸோ உங்களுக்கான ஒர்க் இன்றைக்கி சொல்லிடுவாங்க. ஸோ நீங்கள் டுமாரோ ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு நீங்கள் சொல்லிட்டு அப்படியே ஜிமினை அனுப்பிச்சிடுறீங்க. ஜிமினுக்குன்னா ஹாப்பி. பட் ஒரு சைடு ஐயோ இந்த ஃபிகர் என்ன நம்மக்கிட்ட பேசவே மாட்டேங்குது அப்படின்ட்டு அவனும் ஒரு மாதிரி போயிட்டு தயங்கப்பட்டு ஹக் பண்ணிவிட்டு நடந்து எல்லாமே சொல்கிறான். ஏய் மச்சான் நான் சொல்கிற அந்த பொண்ணு ஆமாண்டா நம்ம சிஓ மேம் கூட நான் இருந்துட்டேன் அப்படின்ட்டு ஜிம்மி லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டே சொல்கிறான். இதை நீங்கள் வந்து விண்டோ அந்த டோர் இருக்கும்ல, ஸோ அதை கேட்டுன்னு லைட்டாக ஓப்பன் பண்ணிட்டு பார்க்குறீங்க. ஜிம்மின் பேசுகிறான். பட் அவன் லிப்ஸிங் மூமெண்ட்டே நீங்கள் கண்டுபிடிச்சிட்றீங்க அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு. டேய் இல்லைடா அந்த பொண்ணுக்கு ஏச்சு ஒரு 27 வயசு இருக்குண்டா. டேய் உன்னை விட 5 வயசு பெரிய பொண்ணுடா. அவ கூடயா இருந்த? டேய் பார்த்தா அப்படி தெரிலடா. காலேஜ் பொண்ணு மாதிரி சின்ன பொண்ணு மாதிரி தெரியுறா. எனக்கு அவள் தாண்டா வேணும். நான் அவள் கூட தான் இருப்பேன் அப்படின்ட்டு ஜிமினும் சொல்கிறான். ஸோ உங்களுக்கு இதெல்லாம் வந்து ஒரு மாதிரி பார்க்கும்போது கடுப்பாக இருக்குது. இப்போது உங்கள் கேபினுக்கு மேனேஜர் தான் வர்றான். ஸோ நீங்கள் அதேமாதிரி சப்புன்னு வந்து அதை ஸ்லாப் பண்ணுறீங்க. மேம் எதுக்கு மேம் அடிச்சிங்க? டேய் உங்களுக்கு அறிவில்லை. நைட்டு நான் பாட்டிக்கு போகிறேன்னு தெரியுதுல்ல. வெளியே நான் வர்றேன்னா இல்லையா கருது போகிறேன்னா எதுவுமே பார்க்க மாட்டேங்க. நான் ட்ரங்கனில் வந்து அப்படின்ட்டு உங்கள் மேனேஜர்கிட்ட நடந்து எல்லாமே சொல்கிறீங்க. அவர் கொஞ்சம் க்ளோஸ் தான், ஆஸ் அ ஃப்ரெண்ட் மாதிரி, ஒரு வெல்விஷர் மாதிரி. பட் இருந்தால் ரொம்ப ரூடாக பிஹேவ் பண்ணுவீங்க அவர்கிட்ட. பட் அவருக்கு எல்லாத்துக்குமே தெரியும் உங்களை பற்றி, நீங்கள் ஏன் இப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவர் மேம் இதுக்கு ஒரே ஒரு ஐடியா தான் இருக்குது. அந்த பையனை கல்யாணம் பண்ணிக்கோங்க. வாட்? அவனை போய் அவன் சின்ன பையன் அவனை கல்யாணம் பண்ணால் இந்த சொசைட்டியில் என்னை பற்றி என்ன பேசுவாங்க? அது தெரிஞ்சதானே. சீக்கிரட்டாக மேரேஜ் பண்ணிக்கோங்க. உங்கள் மேரேஜ் டீட்டெயில்ஸை வெளியே சொல்லாதீங்க, புரியுதா? அதெல்லாம் சரியாக வராது. அவன் எந்த இதுலேயும் கூட இருந்தாலும் எனக்கு எப்படி தெரியும்? அதை நான் பார்த்துக்கிறேன். ஆனால் நீங்கள் மேரேஜுக்கு மட்டும் ஓகே பண்ணுங்கள். ஆனால் என்னால் மேரேஜ் லைஃப் இங்கே பாருங்கள் மேம், இப்போது அந்த கம்பெனி உங்களுக்கு முழுசாக வேணும்னா நீங்கள் ஒருத்தரை மேரேஜ் பண்ணால் மட்டும்தான் உங்களால் முடியும். அந்த மாதிரி தான் உங்கள் அப்பா ப்ராப்பர்ட்டிஸை எழுதி வச்சுருக்க உன் பேரில். ஸோ நீங்கள் பார்த்து சரி ஃபைன் நான் பார்த்துக்கிறேன். ஸோ அந்த பையன் கூட ஈவினிங் கஃபேல ஒரு மீட் வச்சுருங்க, நாங்கள் போயிட்டு மீட் பண்ணி பேசிக்கிறேன் அப்படின்ட்டு நீங்கள் சொல்லிட்டு அப்படியே தான் அங்கே போய் உட்காந்துக்கிறீங்க உங்கள் ஒர்க்லாம் பார்த்துட்டு. பட் ஜிம்மின் அப்படியே தான் உட்காந்துட்டு இருக்கான். அப்போ அவனை வந்து எல்லாம் கூப்பிட்டு ஒர்க்லாம் காட்டுறாங்க. ஸோ அப்போ மேனேஜர் வந்துட்டு, தம்பி ஜிம்மின் நீ தானே பார்க் ஜிம்மின்? ஓகே சார் நான் தான் பார்க் ஜிம்மின். என்ன விஷயம்? அது உன்கிட்ட பர்சனலாக பேசணும், வா. அது பர்சனலாக பேசணுன்னா நானும் வருவேன். யார் இவன்? எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங். ஐயோ என்கிட்டே காமெடியா? இல்லை நான் இவன் உயிர் நண்பன், இவனை தனியாலாம் விட முடியாது. சரி வந்து தொலை அப்படின்ட்டு டயங்கையும் கூப்பிட்டுட்டு அப்படியே அவர் போகிறாரு. ஸோ போயிட்டு இங்கே பாரு தம்பி, மேம் எல்லாமே சொன்னாங்க ஈவினிங் உன்னை இந்த கஃபேக்கு வர சொன்னாங்க, உன்னை மட்டும். வாட்? என்ன கஃபேக்கா? ஓ மை காட். சரி ஓகே ஃபைன். இங்கே பாரு, மாம்கிட்ட ஓவராக அந்த ஜொல்லு விட்ற மாதிரி வளையிற மாதிரி இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்கக்கூடாது. அவங்களுக்கு அதெல்லாம் பிடிக்காது, புரியுதா? ஐயையோ அது முடியாதே, அது நேச்சுரல். நான் ஃபிகரை பார்த்தா லொல்லு தான் விடுவேன். மேனேஜருக்கு அதை பார்க்கும்போது கடுப்பாக இருக்குது. டேய் நீ நினைக்கிற மாதிரி மேம் கிடையாது, புரியுதா? ஏதோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னு உன் கூட அன்றைக்கி இருந்துட்டாங்க. ஸோ அதுக்குன்னு ஓவராக ஏதாச்சும் பண்ணிட்டு வச்சுருந்த இருக்கிற இடம் தெரியாமல் ஒன்று அழிச்சிட்டு போயிட்டே இருப்பாங்க. அவங்க என்ன பேசுகிறாங்களோ அதுக்கு மட்டும் நீ அக்செப்ட் பண்ணிவிட்டு அவங்க கூட இரு, புரியுதா? அப்படின்ட்டு அவர் அந்த இடத்தோட கிளம்பிடுறாரு. ஏய் மேமு நாடா ஓவராக பண்ணுறான் இந்த சொட்ட மண்டை. டேய் அதெல்லாம் கிடையாது, நம்ம பார்த்துக்கலாம், ஈவினிங் போயிடலாம்
அப்படின்ட்டு ஜிம்மி அப்படியே ஹாஸ்டல் தான் போகிறான். ஸோ அவன் வந்து நல்லா ரெடி ஆகிட்டு இருக்கான். ஏன்னா ஈவினிங் ஆச்சு. ஸோ ஈவினிங் 5:30க்கு தான் மீட்டிங் இருக்கும் உங்கள் கூட. ஸோ இப்போ நீங்கள் அப்படியே அங்கே உட்காந்துட்டு இருக்கீங்க. 5:35 ஆச்சு. 5 மினிட்ஸ் லேட்டு. ஜிமின் அப்போ தான் அந்த பைக்கில் அவன் புல்லட்டில் அப்படியே வர்றான் தயாங் கூட. ஸோ பின்னாடி நீங்கள் பார்க்குறீங்க, யார் இந்த பையன், எதுக்கு இவன் கூட வர்றான், இவனை மட்டும்தான் நான் வர சொல்லியிருந்தேன் அப்படின்ட்டு. ஸோ பார்த்தா அங்கே 2 பேருமே இறங்கிட்டு வர்றாங்க. பட் தேங்க அந்த சைட் போயிடுறான். இப்போ ஜிம்மின் தான் செம்ம கூலாக நடந்து வர்றான். பட் அவன் ரொம்ப அழகாக ஹேண்ட்ஸமாக இருக்கான். பட் ஒரு சைட் நீங்கள் யோசிச்சுட்டு அதான் மேலேயே போயிட்டு பாஞ்சிட்டேன் போல், இன்னைக்கு இப்படி இருக்கு அப்படின்ட்டு. ஸோ ஜிம்மின் வந்து உட்காடுறான். அப்போது உங்களை பார்த்து லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு ஐ விங்க் பண்ணுறான். ஏய் இங்கே பாரு, இந்த மாதிரிலாம் ஐ விங்க் பண்ணுற வேலைலாம் வச்சுக்காது, என்ன புரியுதா? ஐயையோ என்னால் அப்படி இருக்க முடியாது, நீ என்னோட ஃபிகரு. ஏய் என்ன பேசுகிற நீ? கொஞ்சம் கூட ரெஸ்பெக்ட் இல்லாமல். இங்கே பாரு, இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது. இந்த ஃபார்ம் இந்த ஃபைலில் இருக்குது, இதை படித்து பார்த்து நீ சைன் பண்ணிடு. அது அப்படின்ட்டு அவனும் ஓப்பன் பண்ணி பார்க்குறான். அவனுக்கு ஐஸ்லாம் வாய்ட் ஆகுது. அப்படியே ஃபேஸில் ரெட்டிஷ் ஆகுது. என்ன பேசுகிற? இங்கே பாரு, அதெல்லாம் முடியாது. ஜஸ்ட் 1 இயர் கான்ட்ராக்டா? உன்னை எனக்கு பிடிச்சிருக்கு தான், இல்லைன்னு சொல்லலை. பிடிச்சி தான் நான் உன் கூட அன்றைக்கி இருந்தேன். அதுக்குன்னு இந்த மாதிரி பண்ணுவியா? ஏய் இங்கே பாருடா, உனக்கு எனக்கு செட்டே ஆகாது. நான் ஏதோ தெரியாமல் உன் கூட அன்றைக்கி இருந்துட்டேன். பட் ஏதோ ஒன்று, நான் உன்னை மேரேஜ் பண்ணிக்கொண்டு நினைக்கிறேன். ஸோ இதில் சைன் பண்ணிடு. நல்லா யோசித்து சைன் பண்ணு. உனக்கு தேவையான செட்டில்மெண்ட் நான் பண்ணிடுறேன். இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணி வேஸ்ட் பண்ணிட்டேன். நீ பார்த்து யோசித்து முடிவெடுத்துக்கோ. இல்லை ஏதாச்சும் ப்ராப்ளம் பண்ணுவேன் அப்படின்னா என்னால் எதுவும் பண்ண முடியாதுப்பா, என் வேலையை நான் காட்டிடுவேன் அப்படின்ட்டு நீங்கள் கெத்தாக பேசிட்டு அந்த இடத்துட்டு போயிடுறீங்க. ஜிம்மினுக்குன்னா கடுப்பாக இருக்குது. பட் ஒரு சைடை பார்க்கும்போது நீங்கள் ரொம்ப க்யூட்டாக இருப்பீங்க, குழந்த மாதிரி. பட் வாயை திறந்தா பஜாரி மாதிரி இருக்கும். பொண்ணுடா இந்த மாதிரி பேசுகிறா, இவளை மேரேஜ் பண்ணிக்கணுமா, இவ கூட வாழணும்னு பார்த்தா, ஆனால் இந்த மாதிரி பேசிட்டு போகிறா. ஐயோ அப்படின்ட்டு ஜிம் டென்ஷனாக உட்காந்துட்டு இருக்கான். அவள் தேங்க அப்படியே ஓடி வந்துட்டே, மச்சான் என்னடா? அப்போ அவனும் எல்லாத்தையும் காட்டுறான். டேய் எனக்கு கடுப்பாக இருக்குடா, வெறுப்பு மயிராக இருக்குது. அவளை பார்த்து பிடிச்சி தான் அவள் கூட இருந்தேன். அவளும் இந்த மாதிரி தான் நான் என் கூட வந்தா. ஆனால் இங்கே பாடுறா, எனக்கு கடுப்பு ஏற்றிட்டு இருக்கா. ஐயோ டேய் என்னடா பண்ணுறது அப்படின்னு பார்த்தா மேனேஜர் வந்துட்டு, ஸோ ஜிமின்கிட்ட ஏதோ பேசுகிறாரு. என்ன பேச போகிறீங்க? உங்கள் மேடம் எல்லாத்துக்கும் சொம்புத்துக்கு சொல்ல போகிறீங்களா? நீங்கள் வேணால் தூக்கிட்டு இருங்க, என்னால் முடியாது. இங்கே பாரு தம்பி ஜிம்மின், அவங்க அப்படி தான் வெளில முள்ளு மாதிரி ரொம்ப சாஃப்டாக இருப்பாங்க. என்னால் எதுவும் பேச முடியாது. பட் அவங்க ஜஸ்ட்டு 1 இயர் ஒத்துக்கிட்டதே பெரிய விஷயம் தெரியுமா? ஆனால் நீ மாற்று, நீ லவ் பண்ணுறல்ல, உனக்கு அவங்கள பிடிச்சிருக்குல்ல, ஸோ மாற்றிடு. உன் லைஃப் ஸ்டைல் வேறு, அவங்களோட லைஃப் ஸ்டைல் வேறு. ஸோ இப்படி தான் இருக்கும். ஏஜ் கேப் வேறு இருக்குது, உன்னை விட பெரிய பொண்ணு. அந்த மென்டாலிட்டியில் நீ யோசிச்சு பாரு, உனக்கே எல்லாம் புரியும். என்ன சொல்கிறீங்க? என்னால் சொல்லி எதுவும் புரிய வைக்க முடியாது. மேரேஜ் பண்ணு, இந்த ஃபைலில் சைன் பண்ணு அக்ரிமெண்ட்டில். நெக்ஸ்ட் டைமே வெட்டிங் வச்சுக்கலாம், ஜஸ்ட்டு சர்ச்சில் சின்னதாக. புரியுதா? அவங்களுக்குன்னு யாருமே கிடையாது, தனியாக இருக்காங்க. ஸோ எனக்கு நீ தான் அவங்களுக்கு கரெக்டான ஒரு பர்சன் மாதிரி தோணுது. நீ லைஃப்பை மாற்றி அவங்க கூட லிவ் பண்ணு, லைஃப்பை ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஸ்டார்டிங்கில் பிடிக்காத மாதிரி தான் இருக்கும், போக போக நீயே அக்செப்ட் பண்ணிப்பேன். என்ன சொல்கிறீங்க? உனக்கு இதான் கரெக்டாக இருக்கும் அப்படின்ட்டு அவரும் போயிடுறாரு. ஜிம்மின் டபுள் மைண்டாக உட்காந்துட்டு ஸோ டக்குன்னு சைன் பண்ணிட்டு அந்த மேனேஜர்கிட்ட கொடுத்துட்றான். என்ன தம்பி யோசிக்கிறதுக்கு முன்னாடி சைன் பண்ணிட்டேன்? தெரியல, எனக்கு அவளை பிடிச்சிருக்கு, அவளை மாற்றணும்னு தோணுது கண்டிப்பாக அப்படின்ட்டு ஜிம்மின் கொடுத்துட்டு அப்படியே போயிடுறான். தேங்கு டே மாமு என்னடா தப்பு கிப்பு பண்ணுறடா, சரியில்லைடா, அந்த ஃபிகர் ரொம்ப ரூடாக இருக்குடா, உனக்கு செட்டே ஆகாது, நீ ரொம்ப கைண்டான ஒரு பர்சன். டேய் விட்ரா, யாராக இருந்தாலும் மாற்றலாம்டா, அவள் என்ன பார்த்துக்கலாம் விடு. என்னடா சொல்கிற? எனக்கு எதுவும் புரியல. டேய் நாளைக்கு தானே கல்யாணம், இனி நம்ம 2 பேரும் பிரிய போகிறோம்டா, எனக்கு கஷ்டமாக இருக்குது, நைட்டு போய் குடிக்கலாம் அப்படின்ட்டு ஹாஸ்டலுக்கு போயிட்டு ட்ரிங்க்லாம் வாங்கி மொட்டை மேலே 2 குடிச்சிட்டு ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் அப்படியே ஐஸ் ஓப்பன் பண்ணிட்டு பார்க்குறான் ஜிம்மின். ஸோ ஜிம்மியோட ஹாஸ்டல் ரூமில் தான் அந்த மேனேஜர் உட்காந்துட்டு இருக்காரு. தம்பி இன்னைக்கு உங்களுக்கு கல்யாணம்.
ஐயோ மறந்துட்டேனே. சரி 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 இருங்க வரேன். ஹெட்டேக்காக இருக்குது. ஓ மை காட் ரொம்ப குடிச்சிட்டேன். நைட்டு எனக்கு கல்யாணம்னு நினச்சிட்டு பேச்சுலர் பார்ட்டி வைக்கணும். அதான் அப்படியே குடிச்சிட்டு நான் பண்ணுறது. தேங்க எழுந்திரிச்சிடா அவன் மச்சானுக்கு கல்யாணம்டா அப்படின்ட்டு ஜிமின் தேங்க வந்து எழுப்புறான். ஸோ பக்கத்தில் கோட் சூட்லாம் அப்படியே வச்சுட்டு இருக்காரு. ஸோ தேங்கு தான். ஸோ அப்படியே தான் மேனேஜர் வெளில போய் ஜிம்மி ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்து அப்படியே இந்த கோட் சூட்லாம் போட்டு அப்படியே ஹாஸ்டல்லேருந்து தேங்க கூப்பிட்டு வெளியே போயிடுறான். ஸோ ஆல்ரெடி ஜிம்மி ட்ரெஸ்லாம் அப்படியே பேக் பண்ணிட்டு உங்கள் வீட்டுக்கு கொண்டு போயிடுறாங்க. இப்போ ஒரு மேரேஜ் ஹால் தான். அங்கே ஜிம்மின் போய் இறங்குறான். பார்த்தா நீங்கள் க்யூட்டாக அங்கே ரெடியாகிட்டு நிற்கிறீங்க. அங்கே யாருமே இல்லை. நீங்கள் ஜிம்மின் தயாங் உங்கள் மேனேஜர் அண்டு உங்கள் பிஏ. அது ஒரு பொண்ணு தான். அவள் பேர் வந்து நேஹா. ஸோ அப்படியே நிற்கிறா. ஸோ தயாங்கும் அப்படியே நேஹா பற்றில இதை சொல்லி விட்டு அப்படியே ஐவிங் பண்ணிட்டு போயிடுறான். நேஹா டக்குன்னு வெடுக்குன்னு ஃபேஸை திருப்பிக்கிட்டு அப்படியே வந்து பக்கம் வந்து நிற்கிறா. ஸோ மேம் நாங்கள் பார்த்துக்கிட்டோம். சரி சரி நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு பார்த்தா நீங்கள் திரும்பி ஜிம்மினை பார்க்குறீங்க. லைட்டாகவே ஸ்மைல் பண்ணிட்டு அப்படியே வந்து நிற்கிறான். ஸோ அப்படியே நான் ஃபாதருக்கு முன்னாடி எல்லா ப்ராசஸும் நடக்குது. ஸோ எங்கேயும் போட்டு விட்றான். இப்போது அந்த மேரேஜ் சர்டிஃபிகேட்லேயும் வந்து சைன் பண்ணிட்டு ரெஜிஸ்டரும் பண்ணிடுறாங்க. ஸோ இப்போது ஃபாதர் வந்துட்டு கிஸ் த பிரைட்னு சொல்லையும் ஜிம்மி லைட்டாக அவங்க ஹேண்டை பிடிச்சி அப்படியே கிஸ் பண்ணிவிட்டு அப்படியே உங்களை பார்க்குறான். நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்பீங்க பிடிச்சி லிப்ஸ்லாம் அடிப்பான் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அப்படியெல்லாம் பைப்பில் பண்ணல. ஜென்டிலாக பிஹேவ் பண்ணுது. ஃபர்ஸ்ட்லேயே அவனை உங்களுக்கு பிடிச்சிருக்கும் லைட்டாகவே. ஸோ இப்படியே தான் நீங்கள் வந்து ஜிமினை கூப்பிட்டுட்டு அப்படின்னு ஜிமின் கூட தான் அப்படியே வெளில போகிறீங்க. டேய் மாமு என்னை விட்டு எங்கடா போகிற? ஏய் உருட்டாதடா, உனக்கு தவிர்த்து வேறு ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்க. இப்போ ஜங்குக்கு வீட்டுக்கு தானே போவேன், போய் தொலை அப்படின்ட்டு ஜிமின் வந்து தேங்காய் கலட்டி விட்டு அப்படியே அவங்க கூட போகிறான். அப்போ பார்த்தியா ஃபிகரை பார்த்தோன்னே உயிர் நண்பனை கலட்டி விட்டு போயிட்டானே அப்படின்ட்டு தேங் நோட் பண்ணிட்டு அப்படியே விட்டுட்டு போயிடுறான். ஸோ இந்த சைட் நீங்கள் ஜிமின் அப்படியே பார்க்குறீங்க. அவன் உங்களே தான் பார்த்துட்டு இருக்கான். முன்னாடி காரை ட்ரைவ் பண்ணிவிட்டு போயிட்டு இருக்காரு டிரைவர். இப்போ நீங்கள் எதுக்கு என்னையே பார்த்துட்டு இருக்க? ஏய் கொஞ்சம் சாஃப்டாக பேசுடி. எதுக்கு இப்படி கரகரத்த குரலில் பேசுகிற? எனக்கு உனக்கு பிடிச்சிருக்குடி. இங்கே பாரு ஜிமின், உனக்கு எனக்கு செட் ஆகாது. நான் ஒரு பிஸ்னஸ் டீலுக்கு தான் உனக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். ஜஸ்ட் 1 இயர் மட்டும்தான் உன் கூட இருப்பேன். அதுக்கப்புறம் உனக்கு எனக்கு ப்ராப்பராக டிவோர்ஸ் ஆகிடும். உனக்கு என்ன வேணுமோ என் ஷேரில் கேட்டுக்கோ, நான் தந்துக்கிறேன். ஆனால் என்னால் உன் கூடையெல்லாம் இருக்கவே முடியாது. அது எப்படி பேபி? எப்படிடி? அன்றைக்கி நைட் நீ என் கூட எப்படி இருந்தே தெரியுமா? இன்றைக்கி வா வீட்டுக்கு, நான் உன்னை சொல்கிறேன். என்னம்மா எல்லாம் நான் டச் பண்ணேன், எங்கேயெல்லாம் நான் ப்ரெஸ் பண்ணேன், உன் கூட எப்படியெல்லாம் இருந்தேன். என்னோடய கற்பு உன்கிட்டே போச்சு. நான் எவ்வளோ நல்ல பையன் தெரியுமா? என்ன நினச்சிட்டேன் எல்லா பொண்ணுங்கக்கிட்டேயும் போய் அந்த மாதிரி அப்படி இப்படின்னு இருக்கிற பையனை நினச்சிட்டியாடி? அதெல்லாம் நல்ல குடும்பத்தில் அந்த பையன்டி. சரி போதும் நிறுத்து, உன் பேச்சை கேட்கவே முடியல ஜிம்மி. ஐயோ பொண்டாட்டி எப்படிடி இவ்வளோ அழகாக பிறந்த? ஜிம்மி ஸ்டாப், ரொம்ப ஓவராக பேசாத. எனக்கு கோவமாக வருது. சரிடி பேசல போதுமா? ஆனால் நீ ரொம்ப அழகாக இருக்கடி, நீ ரொம்ப பியூட்டிஃபுல், நீயும் தான் அப்படின்ட்டு ஜிம்மின் உங்களை பார்த்து ஒரு மாதிரி லைட்டாக பேசிட்டு அப்படியே உட்காந்துக்கிறான். ஏன்னா நீங்கள் வந்து அவனை முறைச்சி பார்த்துருப்பீங்க. ஸோ இப்படியே தான் வீட்டுக்கு போயிட்டு ஸோ அப்படியே கார் வந்து என்ட்ராகுது உள்ள. ஸோ ஜிம்மின் விண்டோவில் அப்படியே ஒரு மாதிரி பார்த்துட்டு, வாவ் செம்மையாக இருக்க வீடு, இங்கே தான் நம்ம வாழ போகிறோங்க பொண்டாட்டி. ஜிம்மின் கொஞ்சம் ஒழுங்காக பேசுறியா? ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக பேசுறியா? ஏய் என் பொண்டாட்டிடி, உன்கிட்ட நான் ரெஸ்பெக்டாக பேசணும். இந்த வீட்டில் நீயும் நானும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். ஸோ அந்த மாதிரி இருப்போண்டி. ஜிம்மின் உன் கூட நான் வாழ்கிறதுக்கெலாம் கல்யாணம் பண்ணிக்கல, புரியுதா? என்னோடய கம்பெனியை தக்க வைக்கிறதுக்காக தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். ஆல்ரெடி நீ இந்த ஃபைலில் படிச்சிருப்பியே, உனக்கே எல்லாம் புரிஞ்சிருக்கும். பேசாமல் ஓவர் திங்க் பண்ணிட்டு இருக்காமல் வெளில இறங்கி வா ஜிம்மின், நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்ட்டு நீங்கள் ஜிம்மின் ஒரு மாதிரி பேசிட்டு அந்த இடத்த விட்டு நீங்கள் போயிருப்பீங்க. ஜிம்மின் லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு அப்போவே அந்த மேனேஜர் பையன் சொன்னான், நல்லா இருக்கு நல்லா பொண்ணுன்னு நினச்சேன், நான் ஓவராக பண்ணுறாளே. நான் பண்ணுறது இந்த பணக்கார பொண்ணுங்களே இப்படி தான். உண்மையாக லவ் பண்ணால் புரிஞ்சிக்க மாட்டாங்க, ஃபேக்காக லவ் பண்ணுறாங்க, பணத்துக்காக லவ் பண்ண நம்பி வாழ்க்கையை நாசமாக்கிவாங்க.
சரி ஓகே. நம்மளுக்கு இவ்வளோதான். அப்டின்ட்டு ஜிமின் உள்ள போறா. பட் நீங்க உங்க ரூம போய் அப்படியே டோர் லாக் பண்ணிடுறீங்க. என்னடா இது! அவன் பொண்டாட்டி நம்மள விட்டு வீட்டுக்குள்ள போயிட்டா. சரி உள்ள போய் டோர நாக் பண்ணுவோம். அப்டின்ட்டு ஜிமின் போய் அவன் பேக்லாம் எடுத்துட்டு, அப்படியே ஜிமின் போய் நாக் பண்ணிட்டே இருக்கான். இப்ப நீங்க அப்படியே ஓப்பன் பண்ணிட்டு, "என்ன வேணும் ஜிமின்?" "ஏய் பொண்டாட்டி என்னாடி உள்ள சேர்த்துக்காம புருஷன வெளில விட்டு சாத்திட்ட? உன் ரூம மேட் காட்டுவாங்க. ஸோ அங்க போய் ஸ்டே பண்ணிக்கோ." "அதெல்லாம் முடியாது. நான் உன் கூட தான் ஸ்டே பண்ணிப்பேன். இங்க பாரு ஷா, நீ என்ன வேணாலும் நினச்சிக்கோ. நான் இந்த அக்ரீமெண்ட் படி நான் உன் கூட தான் இருப்பேன்னு சொல்லி சைன் பண்ணியிருக்கேன். பக்கத்து ரூமில் இருப்பேன் நான் சைன் பண்ணலல்ல." அப்படின்ட்டு ஜிமின் போய் உள்ளே போயிடுறான். உள்ளே போயிட்டு பார்த்தா அவ்வளோ கிராண்டாக இருக்குது. உங்கள் ரூமே அவ்வளோ பெருசாக இருக்குது. ஏய் நாடி என் ஹாஸ்டல் சைஸில் இருக்குது. எவ்வளோ பெரிய வீடா! மகாராணியுமே வாழ்றியடி. வாழ்ந்தா இப்படி தான் வாழணும். ஜிம்மின் உன்னை வெளியே போ சொன்னேன். ஆ அதெல்லாம் முடியாது. நான் போய் ஃப்ரெஷ்ஷாக பார்க்க போகிறேன். ஏய் பொண்டாட்டி என் ட்ரெஸ்லாம் எடுத்து இந்த வார்ட்ரோப்பில் உள்ளே வச்சுட்டு ஆமாம் குளிச்சுட்டு வந்துடுறேன். அப்படின்ட்டு ஜிம்மின் அப்படியே பாத்ரூம் போயிட்டு அப்படியே ஃப்ரெஷ்ஷப் ஆகிடுறான். ஏன்னா கோட் சூட்லாம் அப்படியே வந்து கலட்டி ஷூலாம் அங்கெல்லாம் போட்டிருப்பான். உங்களுக்கு கடுப்பாக இருக்குது. ஸோ நீங்கள் அப்படியே ஜிம்மினை பார்க்குறீங்க ட்ரெஸ்லாம் ஓப்பன் பண்ணி. ஏ என்ன ட்ரெஸ் இது? ஒரு பிராண்டடாக இல்லை, நார்மலாக இருக்குது. அந்த அளவுக்கு இன்னும் இல்லாதவனா? இல்லை அப்படின்ட்டு ஜிம்மின் அப்படியே ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வெளில வந்து பார்க்குறான். அவன் ட்ரெஸ்லாம் அப்படியே கடாசி அப்படியே அவங்களோட நீங்கள் டஸ்ட்பின் இருக்கும்ல அதுக்குள்ளே போட்டு வச்சுருப்பீங்க. ஏய் 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 நாடி என் துணி மேலே எதுக்கு போட்ட? நான் எவ்வளோ போடுவேன். அப்படியே ஜிம்மின் வந்து ஜஸ்ட்டு அவன் டவல் மட்டும் தான் வியர் பண்ணிட்டு அவன் ஹேர்லாமே ஃப்ளிப் பண்ணிட்டு வந்திருப்பான். ஸோ நீங்கள் அவனையே பார்த்துட்டு, ஏய் ஜிம்மின் உனக்கு இந்த ட்ரெஸ்லாம் வேண்டாம். எதுக்கு? இந்த பிராண்டட் எதுவுமே இல்லை, லோக்கல் ப்ராடக்ட்ஸ் இதெல்லாம் எனக்கு சுத்தமாக பிடிக்காது ஜிம்மின் அப்படின்றீங்க. ஏய் இதை வாங்கிறதுக்கு நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமா? எவ்வளோ பார்ட் டைம் ஜாப் போயிருப்பேன், என்னெல்லாம் பண்ணியிருப்பேன், எவ்வளோ கஷ்டப்பட்டு வாங்கியிருப்பேன். நான் என்ன உன்ன மாதிரி ரிச்சான பொண்ணுன்னு நினச்சிட்டியா? நீ ரிச்சான பொண்ணு, நான் அந்த மாதிரி உன்ன மாதிரி கிடையாதுடி. ஒரு வேளை சாப்பிடக்கே கஷ்டப்பட்டு தான் நான் உழைக்கணும். நீ பணக்கார திமிரில் வளர்ந்தவ தானே. ஜிம்மின் மைண்ட் யுவர் வேர்ட்ஸ். உனக்கான ட்ரெஸ் தான் இருக்குது அப்படின்ட்டு நீங்கள் உங்கள் ட்ரெஸ்லாம் அப்படியே எடுத்துகிட்டு அப்படியே வந்து வாஷ்ரூம் போயிருப்பீங்க குளிக்கணும்னு சொல்லிட்டு. ஜிம்மின் பார்க்குறான் அவ்வளோ ட்ரெஸ்ஸு, நிறைய பிராண்டடான ட்ரெஸ்ஸு, கூச்சி, டயர், அந்த மாதிரி செலின். ஸோ அந்த மாதிரி நிறைய பிராண்டட் ட்ரெஸ் ஜிம்மினுக்கு ஆல்ரெடி நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணி எடுத்து வச்சுருப்பீங்க. ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வாரத்துக்குள்ளேயே எல்லாமே எடுத்து வச்சுருப்பீங்க. ஜிம்மின் லைட்டாக பார்த்து ஸ்மைல் பண்ணிட்டு அங்கே போய் எல்லாம் ஓப்பன் பண்ணி பார்ப்பான். எல்லாமே வாட்ச்லேருந்து ஷூ, பெல்ட்டு, அந்த ஆஃபீஸுக்கு போக தேவையான ட்ரெஸ்ஸு, வீட்டில் என்ன மாதிரி அந்த பைஜாமா ட்ரெஸ்ஸு, ஸோ வீட்டில் போட தேவையான க்யூட்டாக நிறைய ட்ரெஸ் அவங்களுக்கு நிறைய திங்ஸ் வந்து ஆர்டர் பண்ணி வச்சுருப்பீங்க. ஸோ நீங்கள் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு உள்ளே ட்ரெஸ்லாம் வியர் பண்ணிட்டு வந்துட்டு, ஜிம்மின் அந்த இருக்கும் கபட், அதை நீயே அடுக்கி வச்சுக்கோ. இதுக்கப்புறம் இந்த மாதிரி ட்ரெஸ்லாம் கொண்டு வந்து இங்கே வந்து வச்சுட்டு இருந்தேன்னு வையேன், இந்த ட்ரெஸ் இருக்கிற எடுத்தால் நீ இருப்ப, உன்னை தூக்கி குப்பையில் போட்டுருவேன் அப்படின்ட்டு நீங்கள் வெளில போயிடுறீங்க. ஐயோ என் பொண்டாட்டி, ஐயோ நான் என்ன சொல்லுவேன், எனக்கு வெக்கமாக வருது. அவன் நடை என்ன, ஸ்டைல் என்ன, வாக் என்ன, ஐயோ நீ கொடுத்து வச்சவன் ஜிம்மின் அப்படின்ட்டு ஜிம்மின் போய் கீழே இறங்கி போகிறான். ஏன்னா ஈவினிங் ஆகிருக்கும். ஸோ அப்படியே போயிட்டு உட்காந்து சாப்பிட்றீங்க நீங்கள். அப்படியே ஜிம்மின் அந்த சேரை தரன்னு இல்லை அப்படியே உட்கார்றா. ஸோ மெய்ஸ்லாம் அப்படியே பார்க்குறாங்க. ஏன்னா ஃபுல்லாக சைலண்ட்டாக இருக்கும் வீடு. பட் ஜிம்மின் அப்படி கிடையாது. ஸோ ஃபுட்லாம் எடுத்து வைக்கிறாங்க. ஸோ நீங்கள் சாப்பிட்றீங்க. ஸோ ஜிம்மின்னு உட்காந்து சாப்பிட்டுட்டு அந்த மேட்ஸ் கிட்ட ஜாலியாக பேசுகிறான். ஜிம்மின் என்ன பண்ணுற, பேசாமல் சாப்பிட்றியா, தோணத்தோணு பேசிகிட்டே இருக்க அப்படின்ட்டு மெய்டை பார்த்து முறைக்கிறீங்க. ஸோ அவங்க போயிடுறாங்க. ஸோ ஜிம்மினி உங்களை பார்த்துட்டு, டாட்டி நான் மேட்ஸ் கிட்டே பேசுகிறேன்னு ஜெலஸ் ஆகுறியா? யார், நான் உன்னை பார்த்து ஜெலஸ் ஆகுறேண்ணா? அதெல்லாம் கிடையாது, மூட்டு போயிட்டு ஒர்க்கை பாரு அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே சாப்பிட்டுட்டு அப்படியே உங்கள் ஆஃபீஸ் ஒர்க்கு பண்ண போயிடுறீங்க. ஏன்னா வீட்லேயே ஆஃபீஸ் ரூம் இருக்கும். ஸோ உங்கள் மீட்டிங்லாம் அட்டன் பண்ண நீங்கள் போயிடுறீங்க. ஸோ ஜிம்மின் அப்படியே மெய்டை கூப்பிட்டு, மேடம் எப்போவுமே இப்படி தானா? ஆமாம் தம்பி, அவங்க எப்போவுமே அப்படித்தான். அவங்க யாருக்கிட்டே பேச மாட்டாங்க. சத்தமாக பேசினா அவங்களுக்கு சுத்தமாக பிடிக்காது. ஓ அப்படியா, சரி ஓகே. ஆமாம் நீங்கள் எல்லோரும் இங்கே என்ன பண்ணுறீங்க? ஆ நாங்கள் வேலை பார்க்குறோம். சரி எப்போவும் வேலை பார்த்து தான் இருப்பீங்களா?
என்ன பண்ணுறது தம்பி, எங்கள் குடும்ப கஷ்டம், நாங்கள் இங்கே வேலை பார்க்குறோம். சரி சரி, நான் என் இன்ட்ரோ கொடுத்துக்கிறேன். அதான் தெரியுமே, நீங்கள் மாமாவோட ஹஸ்பண்ட். ஓ, அது வரைக்கும் தெரியுமா? வேறு எதுவும் தெரியாதா? அப்படின்ட்டு ஜிமின் ஏதோ சொல்ல போகிறான். ஸோ நீங்கள் மேலே வந்துட்டு, ஜிமின் இங்கே என்ன பண்ணிட்டு இருக்க, கதை பேசிட்டு மேலே போ, உனக்கு தான் நெக்ஸ்ட்டு செமஸ்டர் இருக்குல்ல, முதல்ல போயிட்டு படிக்கிற வேலையை பாரு அப்படின்ட்டு ஜிமின் ரூடாக கத்துறீங்க. ஐயோ, என் பொண்டாட்டி கத்த தொடங்கிட்டா, நான் கிளம்புறேன், பாய் கேர்ள்ஸ், நம்ம நெக்ஸ்ட் டைம் ஜாலியாக மீட் பண்ணலாம், பேசலாம், ஓகேவா அப்படின்ட்டு லைட்டாக ஃப்ளர்ட் பண்ணிட்டு அப்படியே போயிடுறான். அப்போ அந்த மேய்ஸ்லாம், வாவ், மாமோட ஹஸ்பண்ட் எவ்வளோ க்யூட்டாக இருக்காரு, இந்த பையனை கல்யாணம் பண்ணியிருக்காங்க, பார்த்தா சின்ன பையன் மாதிரி இருக்காரு, மாமிக்கு கேள்விப்பட்டுச்சு, நல்லா தொலைச்சிருவாங்க, வாங்கடி போய் வேலையை பார்க்கலாம் அப்படின்ட்டு அவங்க கிளம்பிடுறாங்க. இப்போ நீங்கள் அப்படியே ஜிமினை பார்த்து முறைச்சிட்டு, ஜிமின் இந்த மாதிரி மேட்கிட்டலாம் பேசக்கூடாது, ஏன் அவங்க மனுஷங்க தானே, அவங்ககிட்ட பேசுன தப்பு இருக்குது, ஜிமின் அவ்வளோதான் அப்படின்ட்டு நீங்கள் ஜிம்மினை பார்த்து முறைச்சிட்டு அப்படியே நீங்கள் வந்து போயிடுறீங்க. ஜிம்மி லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு அப்படியே போயிட்டு அவன் ஸ்டடீஸ்லாம் பார்த்துட்டு இருக்கான். இப்போ நீங்கள் அப்படியே வந்து பார்க்குறீங்க, ஜிமின் படிச்சுட்டு அந்த சோஃபாவில் தூங்கியிருப்பான் லைட்டாக. ஸோ அப்படியே அவன் பெட்ஷீட்லாம் கவர் பண்ணி விட்டு நீங்கள் அப்படியே உங்கள் பெட்டில் போய் படுத்துக்கிறீங்க. ஸோ இப்படி இருந்து நீங்கள் வந்து நல்லா தூங்கிட்டு இருக்கும்போதே உங்களை மேலே யாரோ கை போடுற மாதிரி ஃபீலாக இருக்கும். நீங்கள் வந்து பார்க்குறீங்க, ஜிமின் தான் அப்படியே தூக்கத்துலேயே வந்து உங்களை டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு உங்கள் செஸ்ட்டில் அவன் ஃபேஸு அப்படியே வச்சுட்டு ஒரு குழந்த மாதிரி தூங்குறான். உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி இருக்குது, என்ன சொல்லனே தெரியல, என்ன பண்ணுற இவன், இதுக்கு இந்த மாதிரி என் கூட வந்து தூங்குறான், அதெல்லாம் முடியலையே, ஐயோ ஆல்ரெடி இப்படி தான் பண்ணி கடைசியில் இவன் கூட ஒன்றா இருக்கிற மாதிரி ஆச்சு, இப்போ அகெயின் பண்ணி இவன் மேலே ஃபாலோ ஆக வைக்கிறேன்னா என்ன, ஷா இவன் மேலே நீ ஃபாலோ ஆகிறாடி, உனக்கு செட்டே ஆகாது, ஐயோ என்ன பண்ணுறான் இவன் அப்படின்னு பார்த்தான். அவன் காலை போட்டு நல்லா தூங்கிட்டான். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறது, அப்படியே டைட்டாக ஹக் பண்ணிட்டு தூங்கிடுறீங்க, ஏதோ கம்ஃபர்ட் மாதிரி ஒரு ஃபீலாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் நீங்கள் தான் ஃபர்ஸ்ட் ஐஸ் ஓப்பன் பண்ணிட்டு பார்க்குறீங்க, ஜிமின் இன்னும் அப்படியே தான் தூங்கிட்டு இருக்கான். ஸோ நீங்கள் போய் டக்குன்னு ரெடி ஆகிட்டு ஆஃபீஸ் போயிடுறீங்க. ஜிமின் ஐஸ் ஓப்பன் பண்ணி பார்க்குறான், யாருமே இல்லை. அவனுக்கு புரிஞ்சிருச்சு நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவனே ரெடி ஆகிட்டு அப்படியே காலேஜ் போயிடறான், ஈவினிங் ஒர்க்குக்கு போகிறான். ஸோ போகும்போது அப்படியே கேபின் ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே வந்து, ஏய் பொண்டாட்டி ஜிமின், இது ஆஃபீஸ் டைம், ராவிட்ரி இந்தா உனக்கு பிடிச்ச டெசர்ட் இது, உனக்கு தான் அந்த மில்க் ஷேக் பிடிக்குமடி, அண்ட் டெசர்ட்டும் இருக்குது, நல்லா சாப்பிட்டேன் என்ன, பாரு ஜிமின் இதெல்லாம் சுகர் ஐட்டம், சாப்பிட மாட்டேன், சாப்பிட்றே அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு பிடிச்ச மில்க் ஷேக்கை கொடுக்குறான். ஸோ நீங்களும் அப்படியே குடிச்சிட்டு அப்படியே ஜிம்மினே பார்க்குறீங்க. அவங்களுக்கு வந்து ஒரு மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் ஜிம்மின் கண்ட்ரோல் பண்ணிட்டு, ஜிம்மின் வெளில போ அப்படின்னு சொல்லுவோம். இந்த மரப்பை ஒன்றும் குறைச்சதில்லை அப்படின்னு ஜிம்மின் லைட்டாக அவங்க நெத்தியில் அப்படியே வந்து ஒரு மாதிரி முட்டிட்டு அப்படியே போகிறான். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி அவன் போனதுக்கப்புறம் உங்கள் ஐஸ் லைட்டாக தியர்ஸ் வருது. அதை அப்படியே வைப் பண்ணிட்டு, என்ன இது இது எனக்கு பிடிக்கும்னு இவனுக்கு எப்படி தெரியும், என் அப்பாவும் எனக்கு இந்த ஃப்ளேவரில் தானே கொடுப்பாரு, ஃப்ளேவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும், என் அப்பா பண்ணுற மாதிரியே பண்ணிட்டு போகிறான், ஓ மை காட், நான் இப்போ என்ன பண்ணுவேன், ஐயோ ச்சா இதெல்லாம் வேண்டாம், நீ ஒர்க்கில் பாரு அப்படின்ட்டு நீங்கள் உங்கள் ஒர்க்கை பார்க்குறீங்க. ஜிமின் பண்ணுற எல்லா விஷயமுமே போக போக உங்கள் அப்பா அவங்க கூட இருக்கிற மாதிரி பண்ணுற மாதிரி ஃபீல் ஆகும். ஸோ நீங்கள் அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிட்டு அப்படியே தான் டேஸஸ் போகுது. ஒரு 3 மந்த் போயிருக்கும். இப்போ ஜிம்மின், டேய் நாடா, டேய் தயாங்கு விட்றா என்ன, டேய் ஹாஸ்பிட்டலில் இருக்கேன் வாடா, உன் ஃப்ரெண்டுடா, கால்லாம் வலிக்குதுடா, உன்னை போய் பைக்கில் போய்ட்டு முட்டு சந்தை எவன்டா முட்டை சொன்னான், டேய் வாடா, எனக்கு கஷ்டமாக இருக்குடா, உன் ஃப்ரெண்டு இல்லை, சரி வந்து தொலைகிறேன் அப்படின்ட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு தேங்க பார்த்துருக்கேன். ஏன்னா தேங்க வந்து ஆக்சிடெண்ட் ஆகிருக்கும் லைட்டாக, அது ஸ்க்ராச்சஸ் தான் இருக்கும், அதுக்கே அவ்வளோ அலப்பறை பண்ணுவான். ஸோ இந்த சைடு ஜிம்மின் எல்லாமே பார்த்துட்டு அப்படியே வெளில வரான். இப்போ நீங்கள் அங்கே ஒரு பக்கத்து ரூம்லேருந்து அப்படியே வெளில வர மாதிரி இருக்குது. ஏய் இங்கே என்னடி பண்ணுற, ஜிம்மின் இந்த பாடி போடி பேசுகிறலாம் பிச்சுக்காத என்ன, எதுக்குடி வந்த, இதெல்லாம் நான் எதுக்கு உன்கிட்ட சொல்லணும், சொல்லு அப்படி நான் போய் அவங்ககிட்ட கேட்பேன், சரி நான் சொல்லி தொலைகிறேன், என் ஃப்ரெண்டை பார்க்க வந்தேன் அவ்வளோதான்
அப்படின்ட்டு நீங்கள் ஏதோ போயிடுறீங்க ஒரு ஃபைலை தூக்கிட்டு. ஜிம்மினுக்கு டவுட்டாகவே இருக்குது. இப்போ நீங்கள் அப்படியே போனதுக்கப்புறம் ஜிம்மின் அந்த ரூமுக்குள்ளே போகிறா. அது ஒரு பேபி கேர் தான். ஸோ உள்ளே போயிட்டு அந்த டாக்டரை மீட் பண்ணி பேசுகிறான். அவனுக்குன்னா ஷாக்கு. வாட்? எதுக்கு இந்த மாதிரி பண்ண பார்க்குறா? நீங்கள் உங்கள் ஹஸ்பண்ட் தானே? ஆமாம். சரி, ஆனால் நான் சொல்லிட்டேன் உங்கள் சிக்னேச்சர் இல்லாமல் அதெல்லாம் பண்ண முடியாதுன்னு. மேம், தயவு செய்து இதை மட்டும் பண்ணிடாதீங்க. இந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்கள் டாக்டர் தொழிலுக்கு கேவலம். நான் பண்ண மாட்டேன். நீங்கள் போயிட்டு அவங்கக்கிட்ட பேசிக்கோங்க அப்படின்ட்டு ஜிம்மின் அப்படியே இந்த இடத்த விட்டு கிளம்பி உங்கள் வீட்டுக்கு தான் வர்றான். இங்கே நீங்கள் ரொம்ப டென்ஷன் அப்படியே உட்காந்துட்டு இருக்கீங்க. ஸோ ஓடி வந்த ஜிம்மின் உங்கள் நெக்கத்தான் பிடிக்கிறான். ஏய், என்னடா பண்ணுற? ஏய், நீ 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 ரூடாக இருக்க, ரொம்ப கோவமான பொண்ணு, ஷார்ட் டெம்பர் அந்த மாதிரி நினச்சேன்டி. ஆனால் ஒரு உயிரை கொல்ற அளவுக்கு கேவலமான பொண்ணு நான் நினைக்கவே இல்லைடி. ஜிம்மின், ஏய் வாண்டா, எனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. அது நம்ம குழந்தடி. உன்னால் எப்படிடி அவாய்ட் பண்ண ஹாஸ்பிட்டல் வரைக்கும் போக முடியுது? என்கிட்ட கேட்டியா? ஜிம்மின், அது என்னால் குழந்த பெற்றுக்க முடியாது ஜிம்மின். எனக்கு இந்த குழந்த வேண்டாம். உனக்கு வேணாண்டா, விட்டுரு. எனக்கு இந்த குழந்தைய கொடுத்துரு. நானும் ஒரு அனாதைண்டி. அனாதை ஆசிரமத்தில் நான் வளர்ந்தேன். என் குழந்தைய நீ என்கிட்ட கொடுத்துரு. நீ கேட்டல டிவோர்ஸ் வேணுன்னு, அதை நான் கொடுத்துட்றேன்டி. என்ன இப்போதைக்கு 2 month பேபி, இன்னும் ஒரு 7 month தானே இருக்குது. அதுக்கப்புறம் நானே போயிடுறேன்டி. கண்டிப்பாக உன் லைஃப் விட்டு போயிடுறேன். எனக்கு இந்த குழந்தை வேணும், பெற்று கொடுத்துரு, அவ்வளோதான் அப்படின்ட்டு ஜிம்மின் போயிடுறா. ஜிம்மி, இதில் சைன் பண்ணிடு, நான் அபார்ட் பண்ண போகிறேன் அப்படின்ட்டு நீங்கள் அப்படி கிட்ட போகிறீங்க. ஜிம்மினுக்கு அவ்வளோதான், ஒரு முறை தான், அவ்வளோதான் உனக்கு மரியாதை. இல்லைன்னு வெய்யேன், நைட்டு அவன் கூட ஸ்டே பண்ணியிருந்தேன்ல, அந்த வீடியோ நான் ரிலீஸ் பண்ணிடுவேன். அது மட்டும் இல்லடி, எனக்கு கல்யாணம் மாற்ற ரிலீஸ் பண்ணிடுவேன். ஆனால் அதில் என் ஃபேஸை நான் ப்ளர் பண்ணிடுவேன், பட் உன் ஃபேஸ் மட்டும் தெரிகிற மாதிரி பண்ணிடுவேன். ஜிம்மின், உன் மேலே எனக்கு இன்னும் வெறுப்பு தான் வரும் ஜிம்மின். எதுக்கு உன்னை மீட் பண்ணுனே தெரிலடி. கண்டிப்பாக வெறுப்பு வரட்டும், ஆனால் நீ மாறுவேன்னு நினச்சேன். என்ன உனக்கு ப்ராப்ளம்? ஜிம்மின், நீ என்னை விட சின்ன பையன் ஜிம்மின். உன்னால் என் கூட வாழ முடியாது. யார்டி சொன்னா என்னால் உன் கூட வாழ முடியும்? ஜிம்மின், என்னால் சான்ஸே இல்லை. இந்த சொசைட்டியில் நீ தான் என் புருஷன், நான் எப்படி காட்டுவேன்? ஓ, அதான் உனக்கு இம்பார்ட்டனா? ஆமாம் ஜிம்மின், அதான் எனக்கு இம்பார்ட்டன்ட். என்னால் உன் கூட வாழ முடியாது ஜிம்மின். அதான் ஏன்டி? ஏன்னா எனக்கு உன்னை பிடிக்கல. ஓ, அன்றைக்கி பிடிக்காம தான் லவ்வே சொன்னியா? என்னது? ஏய், அன்றைக்கி ஸ்டே பண்ணடி உன் கூட, ஜஸ்ட் ஒரு 1 night stand தாண்டி. ஆனால் நீ எனக்கு அன்றைக்கி என்னடி சொன்ன? என்னை பிடிச்சிருக்கு, உன்னை பார்க்கும்போது என் அப்பாவை பார்க்குற மாதிரி இருக்குது, கடைசி வரைக்கும் என் கூட இருப்பியா அப்படின்னு கேட்டு தானே என் கூட ஒன்றா இருந்தேன். அப்போவே எனக்கு பிடிச்சிருந்தடி. இந்த ஏஜ் மேட்டர், அந்த கருமம், நீ இவ்வளோ பெரிய பில்லியனர், ஒரு கம்பெனிக்கு சிஇஓ, இந்த ஓனர், எந்த மயிலும் தேடி எந்த எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் தாண்டி உன் கூட அன்றைக்கி இருந்தேன். பிடிச்சி என் பொண்டாட்டியா. ஆனால் நீ இவ்வளோ சீப்பாக. வேண்டாம் ஷா, இதுக்கப்புறம் நான் ஹர்ட் பண்ணிடுவேன். உன்கிட்ட நான் எதுவும் பேச விரும்பலை. நீயா பார்த்துக்கோ அப்படின்ட்டு ஜிம்மி அந்த இடத்த கிளம்பி போயிடுறான். போகும்போதே கண்டிப்பாக சொல்கிறேன், நீ எந்த டாக்டர்கிட்ட போனாலும் என்னோடய சிக்னேச்சர் இல்லாமல் உன்னால் அபார்ட் பண்ணவே முடியாது அப்படின்ட்டு ஜிம்மின் அப்படியே போயிடுறான். உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னு தெரியல. ஆனால் உங்களுக்கு இந்த ரிலேஷன்ஷிப், இதெல்லாம் வேண்டாம், ஃபேமிலியே வேண்டாம். இந்த கம்பெனி நல்லா ரேட் பண்ணிவிட்டு சாகும்போதுக்கு முன்னாடி எல்லா சொத்தையும் ஆர்ஃபனுக்கு எழுதி வச்சுட்டு போயிடலாம், அந்த மாதிரி ஒரு தாட்டில் தான் இருந்திருப்பீங்க. லைஃப் இதிலே முடியட்டும். உங்களுக்கு எதுவுமே பிடிக்கல, இந்த வேர்ல்ட்லேயே இருக்கவங்க பிடிக்கல. ஏன்னா உங்களுக்கு பிடிச்சது உங்கள் அப்பா மட்டும்தான். ஏன்னா உங்கள் லைஃப்பில் உங்களுக்குன்னு யாருமே இல்லை, அதுவே இருந்து நம்ம அலோனாகவே இருந்துடலாம், அந்த ஒரு தாட்டில் தான் இருந்திருப்பீங்க. ஆனால் இடையில ஜிம்மின் வந்திருப்பான். உங்களுக்கு என்ன பண்ணுறனே தெரியல. இப்போ இந்த குழந்தைய கொல்கிற அளவுக்கு நீங்கள் போயிருப்பீங்க. அதுக்கு உங்கள் லைஃப் இந்த பாஸ்ட் தான் காரணம். ரொம்ப டார்க்காக இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் தான் அப்படியே உட்காந்துட்டு ஒரு மாதிரி உங்களுக்கு அழுகையாக வருது. ஏன்னா என்ன ஜிம்மின் அவ்வளோ கோவமாக பேசியிருப்பான். பட் அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிட்டு அப்படியே வீட்டில் தான் இருக்கீங்க. ஸோ ஜிம்மின் போக போக அவன் ஸ்டடீஸையும் முடிச்சிருப்பான். ஸோ ஒரு 2 monthலேயே அவன் முடித்து கிராஜுவேட் ஆகிருப்பான். இப்போ வீட்டில் தான் இருக்கான். இப்போ உங்கள் கூட தான் எனி டைமிங் இருப்பான். நீங்கள் ஆஃபீஸ் போனால் ஆஃபீஸ் வருவான், அங்கே மீட்டிங் போனால் உங்கள் பின்னாடியே இருப்பான். நீங்கள் பார்த்துட்டு
எதுக்கு ஜிம்மி நீ பின்னாடியே வர? சொல்லிக்கோ நான் உன் பிஏன்னு. அண்டு என் குழந்த உன் வயிற்றில் இருக்குது, நீ அபார்ட் பண்ணிட்டேன்னா அதெல்லாம் பண்ண மாட்டேன். இப்படி என் பின்னாடி சுற்றாதே, எனக்கு சுத்தமாக பிடிக்கல. ஆனால் எனக்கு பிடிச்சிருக்குடி. எப்போ என் குழந்தை என்னை அக்செப்ட் பண்ணிப்பேன்னு நானும் பார்க்குறேன். குழந்த பிறக்கும் வரைக்கும் தான் உனக்கு சான்ஸ். அதுக்கப்புறம் ஒன்ஸ் பிறந்துருச்சுன்னா அப்போது என்னை பிடிக்க நீ சொல்லன்னு வையேன், உன்னை விட்டு டோட்டலாக நான் போயிடுவேன்டி அப்படின்ட்டு ஜிம்மின்னு சொல்லிட்டு அப்படியே உட்காந்துட்டு இருக்கான். நீங்கள் மீட்டிங்கை முடிக்கிறீங்க. இப்போ ஒரு 5 மந்த் இருக்கும். பட் உங்களால் ஒர்க்லாம் அந்தளவுக்கு பார்க்க முடியாது. பட் ஜிம்மின் தான் எல்லாமே பார்த்து உங்களை கேர் பண்ணிப்பான். ஸோ போக போக ரொம்பவே கேர் பண்ணுறான். உங்களுக்கு அது பிடிக்கும். பட் உங்களுக்கு உங்களுடைய ஒர்க், ஸோ உங்களோட ப்ரொஃபஷனல் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அதுவும் இந்த ஃபேமிலி மெம்பர்ஸை நம்பவே கூடாது. ஸோ அந்த மாதிரி தாட்டில் இருப்பீங்க. இப்போ நீங்கள் உங்களுக்கு டெலிவரி ஆக போதும், ரொம்ப பெயினில் கத்திட்டு இருக்கீங்க. ஸோ நீங்கள் தான் அப்படியே ஏதோ இந்த ஜிம்மிட்ட சொல்லலான்னு ட்ரை பண்ணீங்க. பட் உங்களால் முடியல. ஸோ பேபியும் பார்ன் ஆயிடுது. அது லைக் ஒரு கேர்ள் பேபி பார்க்க க்யூட்டாக இருக்குது. ஸோ அந்த குழந்தைய தூக்கிட்டா. ஸோ இப்படியே நீங்கள் ஃபெயிண்ட் ஆகிடுறீங்க. ஸோ இப்போ ஜிம்மி அந்த பேபியை வாங்கிட்டு அந்த நர்ஸ்கிட்ட வாங்கி அவங்கெல்லாம் க்ளீன் பண்ணி கொடுத்துருப்பாங்க. லாஸ்ட்டாக ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடி ஜிம்மி கூட பேசியிருக்கவே மாட்டீங்க. 1 மந்த்தாக பேசியிருக்க மாட்டீங்க. அப்போ ஒரு விஷயம் சொல்லியிருப்பீங்க, என் லைஃப்பை விட்டு போயிரு ஜிம்மின், நான் ஹாப்பியாக இருந்துப்பேன், எனக்கு நீ பேர்டனாக இருக்கவே வேண்டாம், அந்த மாதிரி சொல்லியிருப்பீங்க. அதுக்கப்புறம் தான் ஜிம்மின் உங்ககிட்ட பேசியிருக்கவே மாட்டான். இப்போ ப்ரெக்னென்சி டைமில் டெலிவரி ஆகும்போது நீங்கள் ஏதோ சொல்ல வந்திருப்பீங்க, அதை கூட அவன் கண்டுக்க மாட்டான். ஸோ அந்த குழந்தைய வாங்கிட்டு அப்படியே ஒரு ஃபைலில் சைன் பண்ணிட்டு அப்படியே உங்கள் பக்கத்தில் வச்சுட்டு அப்படியே அந்த இடத்துல கிளம்பி போயிருப்பான். இப்போ நீங்கள் ஐஸ் ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க, பக்கத்தில் அந்த ஃபைல் மட்டும்தான் இருக்குது. ஜிம்மினையும் காணும், குழந்தையும் காணும். அந்த ஃபைலில் பார்க்குறீங்க, டிவோர்ஸ் பேப்பர் சைன் பண்ணிட்டு ஜிம்மின் போயிருப்பான். ஸோ மேனேஜர் தான் எல்லாமே சொல்கிறாரு. உங்களுக்குன்னா கஷ்டமாக இருக்குது, உங்களால் முடியல. அவன் கூட நான் இருக்கலான்னு முடிவு பண்ணேன். இந்த 9th மந்தில் என் லைஃபே மாற்றிட்டான். என் கூட என்ன மாதிரிலாம் இருந்துட்டு நான் என்ன மாதிரி லைஃபேன்னு நினச்சணும் அதெல்லாம் எனக்கு கொடுத்துட்டு இப்போது எல்லாத்தையும் மொத்தமாக எடுத்துகிட்டு போயிட்டேன். தப்பு மெருதாஷா, எல்லோரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்கல்ல, இருக்கவே மாட்டாங்க. அப்படியே நீங்கள் ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போது ஜிம்மி அவன் வீட்டில் அவனோட சின்ன ஒரு அப்பார்ட்மெண்ட் இருக்கும். ஸோ ஆல்ரெடி வாங்கி போட்டிருப்பான், எல்லாமே தெரியும் அவனுக்கு. ஸோ தயான் கூட தான் இருக்கான். ஸோ குழந்தைய பார்த்துட்டு, டேய் நாடா அவசரப்பட்டு வந்துட்டியே. இல்லைடா, அவளுக்கு என்ன பிடிக்கல, என் குழந்தைய அவளுக்கு பிடிக்கல. ஆனால் என் குழந்தைய இந்த மாதிரி அனாதை ஆகிடக்கூடாதுடா. என் குழந்தை என்னோடய ஏஞ்சல் இப்படி இருக்கா பார்த்தியா. ஆனால் அம்மா பாசம் இல்லாமல் கண்டிப்பாக அந்த குறை இல்லாமல் நான் வளர்ப்பேன்டா அப்படின்ட்டு ஜிம்மி நிற்கிறான். இப்போ டோர் பெல் சவுண்டாகுது. டேய் ஷாதா வந்திருக்கா, அவள் வந்தாலும் நான் அவளை சேர்க்க மாட்டேன்டா அப்படின்ட்டு ஜிம்மி செம்ம கோவத்தில் இருக்கான். சரி இவன் ஓப்பன் பண்ணி தேங்க் தான் பார்க்குறான், உங்கள் மேனேஜர். ஸோ அப்படியே அவர் உள்ளே வராரு. என்ன பேச போகிறீங்க? நீ ஷாமையில் கோவத்தில் இருப்பேன் நல்லாவே தெரியும், எனக்கு புரியுது ஜிம்மின் ஏன் இவ்வளோ கோவமாக இருக்கேன்ட்டு அப்படின்ட்டு. உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் ஜிம்மின் தான். என்ன பேச போகிறீங்க? அவங்கள மொத்தமே மாற்றிட்ட ஜிம்மி, நீ முன்ன மாதிரி கிடையாது. நீ போ, அங்கே போய் அவங்க கூட லைஃப்பை லிவ் பண்ணு. என்னால் முடியாது சார், கண்டிப்பாக முடியாது. அகெயின் அந்த வீட்டுக்கு நான் போகவே மாட்டேன். எல்லா வசதியும் இருந்தாலும் ஒரு ஹாப்பினஸ்ஸே இல்லை. கரெக்ட் ஜிம்மின், எல்லா வசதி இருந்தாலும் மேமுக்கு ஹாப்பினஸ்ஸே கிடையாது. அந்த ஹாப்பினஸை கொடுத்தது நீ ஜிம்மின். வாட்? ஆமாம் அப்படின்னு நம்ம சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஜிம்மின் பாரு, என்ன நினச்சிட்ட, அவங்க பெரிய பில்லியனர், அவங்க லைஃப்பில் எல்லாமே இருக்குது, கேட்குறதெல்லாம் கிடைக்கும்னு. அதெல்லாம் கிடையாது ஜிம்மின். சின்ன வயசுலேயே அம்மா போயிட்டாங்க. பிறந்ததுக்கப்புறம் அவங்க ஃபேமிலியில் அம்மாவை கொண்டு பிறந்தவன்னு ஒரு பேர். அவங்க பர்த்டே செலிப்ரேட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்க அம்மா பிறந்த அன்னைக்கு தான் அவங்க பர்த்டே. ஸோ எப்படி அவங்க அம்மா இறந்த நாளும் தான் பிறந்த நாளும் ஒன்றா இருக்கும்போது பர்த்டே எப்படி செலிப்ரேட் பண்ணுவாங்க? அப்படி இருந்தும் அப்பா கஷ்டப்பட்டு வளர்த்தாரு. ஆனால் ஒரு 15 வயசுலேயே உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே பிளான் பண்ணி சொத்து எடுக்கிறதுக்காக கொண்டுட்டாங்க. ஆனால் மேம் தான் தனியாலாம் நின்று ரொம்பவே கஷ்டப்பட்டு அப்பா ஆசைப்பட்ட ஒரே ஒரு காரணத்துக்காக தான் எல்லாத்தையும் இந்த கம்பெனியை டேக் ஓவர் பண்ணி சின்ன வயசுலேருந்து நான் அவங்கள பார்த்துட்டு இருக்கேன்.
அவங்க அப்பாவுடைய மேரேஜ் தான் தான். ஸோ அவங்க ஸ்டடீஸையும் பார்த்துட்டு அப்பா ஆசைப்பட்ட மாதிரி எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் அவங்க மைண்டுக்குள்ளே ஒரே ஒரு திங் மட்டும் தான், இந்த சொத்து இருக்கிறதான தான் அப்பா இறந்தார், ஆனால் அப்பாவோட பேரை காப்பாற்றணும், லாஸ்ட்டாக தான் இறக்கும் போகிறதுக்கு முன்னாடி சொத்தெல்லாம் ஆர்ஃபனுக்கு எழுதி வச்சுட்டு போயிடணும். அது மட்டும்தான் அவங்க தாட். பட் அவங்க லைஃபுக்குள்ளே நீ போயிட்டு ஒரு அப்பா ஸ்தானத்தில் இருந்து எல்லாமே கொடுத்தேன். ஆனால் சடனாக அக்செப்ட் பண்ணிக்க முடியல. ஏன்னா எல்லோரும் மாதிரி அவங்க தாட் எல்லோரும் பணத்துக்காக தான் இருக்காங்கன்னு. அந்த ஒரு தாட்டால் தான் உன்னையும் அவங்க வெறுத்தாங்க. ஆனால் இப்போ அப்படி இல்லை அப்படின்னு சொல்லி ஜிமின் ஒரு மாதிரி ஷாக்டாக பார்க்குறான். உங்கள் லைஃப்பில் நிறைய விஷயம் நடந்திருக்கும், எல்லாமே ஷேர் பண்ணுறான். பட் ஜிமினால் அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியும், அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காளா அப்படின்னு, நம்ம கஷ்டப்படுறதை விட அதிகமாக கஷ்டப்பட்டுருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மேனேஜரும் போயிடுறாரு. இப்போ ஜிமினுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. குழந்தைக்கு பால் கொடுக்கணும், குழந்தை அழுதுகிட்டே இருக்குது. அகைன் டோர் பெல் ரிங் ஆகுது. ஸோ ஜிமின் தான், டேய் யாருன்னு பாடுறா, மேனேஜர் தான் வந்திருப்பான், என்னால் முடியாது அப்படின்ட்டு ஜிமின் பேபியை தூக்கிட்டு போயிட்டு டோர் ஓப்பன் பண்ணி பார்க்குறான். முன்னாடி நீங்கள் தான் ஹாஸ்பிட்டல் ட்ரெஸ்ஸோடு நிற்கிறீங்க. உங்கள் செஸ்ட்டை பிடிச்சிட்டு, ஏன்னா அவங்களுக்கு அவ்வளோ பெயினாக இருக்கும், ஏன்னா குழந்தை அழுதுருக்கும். ஐ மீன் மில்க் ஃபீட் பண்ணிட்டு செஸ்ட்டில் பெயின் இருக்கும்ல. ஸோ அப்படியே நீங்கள் குழந்தைய வாங்கிக்கிறீங்க. ஜிமின் எதுவுமே சொல்லல. அப்படியே நீங்கள் ரூமுக்கு போயிட்டு பேபிக்கு வந்து ஃபீட் பண்ணுறீங்க. ஸோ தயா, டேய் போய் பேசுடா, எல்லாமே சரியாகும், எல்லோரும் எப்போவும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க அப்படின்னு தேங்க அந்த இடத்துட்டு போயிருப்பான். இப்போ ஜிம்மி நீங்கள் பேபிக்கு மில்க் ஃபீட் பண்ணிட்டு அப்படியே தூங்க வைக்கிறீங்க, பக்கத்தில் படுக்க போட்ட மாதிரியே. இசை ஜிம்மின் வந்துட்டு, ஜிம்மின் சாரி ஜிம், ஏய் வேண்டாம், சாரி எல்லாம் கேட்க வேணாண்டி, இந்த கோர்ட்டில் வந்துட்டேன், நீ சைன் பண்ணல, கிழிச்சு போட்டேன் ஜிம்மின், தெரியும்டி நீ போட்டிருப்பேன்னு. அவன் கூட இருந்திருந்தா எதுவுமே தெரியாது, இட்டு வந்ததுக்கப்புறம் தானே புரிஞ்சிச்சு. ஜிம்மின் சாரி, எனக்கு தெரியல, நீ எல்லார மாதிரி இருப்பேன்னு நினச்சேன். ஏய் அதெல்லாம் கிடையாது, இதுக்கப்புறம் நீ நான் நம்ம குழந்த அப்படியே இருக்கலாம்டி, எதுவுமே வேண்டாம், புரியுதா? சரி ஜிம்மின், எனக்கு உன் கூட, ஏய் புரியுதுடி, உன் ஃபீலிங்ஸ் எனக்கு புரியுது, அக்செப்ட் பண்ணிக்கிறேன். எனக்கு தெரிலடி, ஏன் மேலே ஃபாலோ ஆகுனேன், ஏன் லவ் பண்ணேன், ஏன் உண்மையை சுற்றினேன், ஏன் அன்னைக்கு உன் கூட இருந்தேன், எதுவுமே தெரில ஜிம்மின். இதெல்லாம் ஏன்னு எனக்கும் தெரியல. நீ ஏன் லைஃப்பில் வந்த, எதுக்கு எனக்கு ஹாப்பினஸ் கொடுத்த, எதுக்கு விட்டு போனேன், எதுவுமே புரியல ஜிம்மின். ஆனால் ஸ்டில் லவ் யூ ஜிம்மின் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அப்படியே ஜிம்மி உங்கள் ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணுறான். ஓகேடா, இதுவே போதும் இந்த ஒன் ஷாட் எண்டிங். எனக்கு தெரியல இது எப்படி முடிக்கணும்னு. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் செக்ஷனில் நல்லா இருக்குன்னு சொல்லுங்கள். சரியாடா, ஸ்ட்ரெயிட்டாக நம்ம நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல ஒன் ஷாட்டில் பார்க்கலாம். பீப்பிள் யூ சப்போர்ட் மீ.